Hello students, NEET preparation la ரொம்ப crucial role play பண்றது வந்து previous year questions. So NEET preparation சொல்லிட்டு இல்ல நமக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனாலும் இந்த previous year questionோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே நமக்கு இயர் பை இயர் நல்லாவே இருந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து NEET 2024 ஓட question and answer discussion நம்ம இருக்கு. நம்ம இப்ப கிளாஸ் செஷன்ல பாக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு PDF வேணும். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு PDF வேணும்னா இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அங்க இந்த மெட்டீரியல்ஸ் கூட எல்லா மெட்டீரியல்ஸுமே அங்க அவைலபிளா இருக்கு. நம்ம செஷன் நம்ம இன்ஸ்டிட்யூட்ல ப்ரிப்பேர் பண்ற மெட்டீரியல்ஸ் பிளஸ் எல்லா செஷன்ஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல அவைலபிளா இருக்கும். நீங்க அங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஆர்எல்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு லிங்க் அவைலபிளா இருக்கும். அந்த லிங்க் மூலமாவும் நீங்க இந்த நோட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A logic circuit provides us output y as per the following truth table. The expression for the output y is. இப்போ நம்ம இத பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம a.b நம்ம பாத்துறணும். a.b பார்க்கலாம். சோ அந்த நமக்கு a.b பார்த்துட்டு a இன்வெர்ஸ் நம்ம பார்க்கணும். சோ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஈஸியா இருக்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். சோ b அப்படினு ஆப்ஷன் b நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலா நமக்கு வந்து y அப்படின்றது நம்ம b அப்படின்ற லாஜிக் கேட்ஸ்க்கு ரிலேட்டபிளா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 0 1 இல்ல ஓகேங்களா. சோ நமக்கு b ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா வராது. சோ b டாஷ் நமக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. b டாஷ் அப்படின்றது வந்து b க்கு நமக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் யூனிட் தான். சரிங்களா. அப்ப 0 இருந்துச்சுன்னா இங்க 1 இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அப்ப இங்க 1 இருந்துச்சு 0 இருக்கா? ஆமா இருக்கு. 0 இருந்துச்சு 1 இருக்கு அண்ட் 1 நமக்கு ஆப்போசிட்ல நமக்கு 0 இருக்கா? சோ இந்த y எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா b யோட இன்வெர்ஸா அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. சோ தட் நமக்கு ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த a.b dash plus a dash and ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் a.b plus a dash நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து தப்பா தான் இருக்கும். சோ அது எப்படி நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a.b பாருங்க. a.b பாருங்க நமக்கு 0 0 0 1. ஓகே. சோ இப்போ நம்ம a.b plus a dash a.b plus a dash அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு a dash என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப a dash அப்படின்றது என்னது? a dash அப்படின்றது a dash பக்கத்துல 1 1 0 0. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 1 0 1 கிடைக்கும். சரிங்களா. இப்போ 1 1 0 கிடைக்கும்னா லிசன் இது ரெண்டும் சேமா இருக்கான்னு பாருங்க. நம்மளோட ரிசல்ட்டும் இதுவும் நமக்கு சேமா இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா நமக்கு சேமா இல்ல. சரிங்களா. 1 1 கரெக்டா இருக்கு. பட் 0 இது ரெண்டுமே நமக்கு மாறி இருக்கிறதுனால இதுவும் நமக்கு கரெக்டா வராது. அதே மாதிரி b bar plus a barக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு தப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். சோ நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன் என்னது? b இன்வெர்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். b bar தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A wheel of bullock cart is rolling on a level road as shown in the figure below. If its linear speed is in the direction shown, which one of the following options is correct? இப்போ இது ரோலிங் மோஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லீனியர் we are having two types of motions, translatory motion and rotational motion. translatory motion பொறுத்த அளவுக்கு எல்லா பார்ட்ஸ்மே will be having same velocity. எல்லா பார்ட்ஸ்லயுமே நமக்கு வந்து சேம் வெலாசிட்டி தான் எல்லா பார்ட்ஸ்லயுமே நமக்கு வந்து சேம் வெலாசிட்டி தான் இருக்கும். சரிங்களா. இப்போ இங்க நமக்கு வந்து v கிடைக்கும், இங்க நமக்கு v தான் இருக்கும், இங்க நமக்கு வந்து v அப்படின்ற சேம் வெலாசிட்டில தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனா இந்த ரொட்டேஷன் மோஷனை பொறுத்த அளவுக்கு we are having different velocities different points. அப்போ ஒரு பாயிண்ட்லயுமே நமக்கு வந்து ரொட்டேஷன் மோஷனை பேஸ் பண்ணி இருக்கும்போது அதோட வெலாசிட்டி நமக்கு மாறும். ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்லும்போது v is equal to r omega. v is equal to r omega. இந்த r omega அப்படின்றது நமக்கு ஒரு பாயிண்ட்லயுமே நமக்கு மாறிட்டே இருக்கும். அதோட டைரக்ஷன் கூட நம்ம மாறும். இப்போ இந்த r omegaன்றது பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல we are going to draw the tangent at a particular point. அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரொட்டேஷன் மோஷன்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ p பாயிண்ட்ல நமக்கு வந்து டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் போது அதே சேம் டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது. சோ இங்க நம்ம பார்த்தோம்னா இதுக்கு கீழ இருக்கும். சோ அத நம்ம டான்ஜென்ட் டிரா பண்ணோம்னா பிகாஸ் நமக்கு அந்த ரோல் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்மளோட வெலாசிட்டி இந்த ரோலிங் மோஷன் இந்த கீழ டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா கீழ இருக்கும். அண்ட் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல q பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் லெஃப்டா இருக்கும். இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் அப்வர்டா இருக்கும். இப்போ நமக்கு அந்த ரெண்டு சைடுமே இது நமக்கு தேவையில்லை. क्वेश्चन நமக்கு அது தேவையில்லை. நம்ம எதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? p பாயிண்ட் நமக்கு q பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். p பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி நம்ம பார்த்தோம்னா p பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி நம்ம பார்த்தோம்னா we have to add v plus r omega. r omega நம்ம ஆட் பண்ணா இந்த டிரான்சிட்டிவ் மோஷனும் ரொட்டேஷன் மோஷனும் ஆட் பண்ணா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிரும். சோ அதே மாதிரி நீங்க கீழ q பாத்தீங்கன்னா
V நமக்கு ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா அந்த டிரான்ஸ்லேட்டிவ் மோஷனோட வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கு ரொட்டேஷனல் மோஷனோட வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்டா இருக்கு அப்பனா V minus R omega இருக்கும் சரிங்களா மாலஸ் V minus R omega இருக்கும் இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா Q பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டியை விட P பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ the point P moves faster than point Q தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் 2 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க in the following figure in the following circuit the equivalent capacitance between terminal A and terminal B இப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு சாப்டர் படிச்சிருப்போம் இந்த சாப்டர்ல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் என்னன்னா ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் என்னன்னா நமக்கு மேல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு கிட்டத்தட்ட வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிட்டத்தட்ட இல்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபார்மேஷன்ல இந்த சர்க்யூட் இருக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட்டுக்கும் ரேஷியோ எடுக்கும் விஷயம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி படிப்போம் இங்க நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி படிக்க போறோம் சோ மேல இருக்க ரெண்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நம்ம ரேஷியோ பார்க்கணும் கீழ இருக்க ரெண்டு கெப்பாசிட்டன்ஸோட வேரியேஷன் நம்ம பார்க்கணும் ஒருவேளை அந்த மேல அந்த ரெண்டு ரேஷியோ நமக்கு சிமிலரா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனா இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ்டு கண்டிஷனா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் மேல இருந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு மேல இருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்க ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ரேஷியோ எடுத்து பார்ப்போம் சோ 2 மைக்ரோஃபாரட் டிவைடட் பை 2 மைக்ரோஃபாரட் will be equal to 2 மைக்ரோஃபாரட் நமக்கு சேமா தான் இருக்கும் சோ நமக்கு ரெண்டுமே சேமா இருக்கனால நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன்ல இது இருக்கு சோ அப்படி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா என்ன அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல நமக்கு ஒரு பேலன்ஸ் கண்டிஷன்ல அது இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இது ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டா ரிமூவ் பண்ணிட்டா போதும் இப்போ நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த நடுவுல இருக்கிற அந்த 2 மைக்ரோஃபாரட் வந்து இல்ல அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே சர்க்யூட்டை நம்ம எப்படி கூட டிரா பண்ணிக்கலாம்னா இதே சர்க்யூட்டை நம்ம ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு சீரிஸா இருக்கு ஆனா கீழ நமக்கு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு சீரிஸா இருக்கு அண்ட் அகைன் A and B ஓகே இங்க நமக்கு 2 மைக்ரோஃபாரட் இங்க நமக்கு 2 மைக்ரோஃபாரட் இங்க நமக்கு 2 மைக்ரோஃபாரட் இங்க நமக்கு 2 மைக்ரோஃபாரட் ஓகே அப்போ ரெண்டு மேல இருக்க ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரிஸா இருக்கு கீழ ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸா இருக்கு அந்த ரெண்டு சீரிஸ் காம்பினேஷனும் ஒரு parallel காம்பினேஷன்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத மேல ரெண்டு இருக்குறத நம்ம ரிசால்வ் பண்ணலாமா மேல இந்த ரெண்டு இருக்குறத நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க we will be having 2 மைக்ரோஃபாரட் நம்ம parallel இருக்கனால so 2 மைக்ரோஃபாரட் divided by 2 so 1 மைக்ரோஃபாரட் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கீழ இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மைக்ரோஃபாரடையும் நம்ம கீழ இருக்கக்கூடிய அந்த ரெண்டு காம்பினேஷனையும் நம்ம ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா we will be getting again 1 மைக்ரோஃபாரட் இப்போ நமக்கு நமக்கு என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா மேலேயும் கீழே 1 மைக்ரோஃபாரட் இருக்கு இங்க நமக்கு 1 மைக்ரோஃபாரட் இருக்கு இது வந்து நமக்கு ஒரு parallel காம்பினேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ நமக்கு ஒரு இந்த parallel காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன ஜஸ்ட் நம்ம ஆட் மட்டும் பண்ணா போதும் ஓகே சோ parallel காம்பினேஷன் என்னது parallel காம்பினேஷன் இஸ் C1 + C2 தானே அப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 மைக்ரோஃபாரட் நமக்கு கிடைக்கும் and that will be the answer option 1 the correct option புரிஞ்சுன்னு சரிங்க இது ஈஸியான கான்செப்ட் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் கண்டிஷனா இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நமக்கு டைரக்டான கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel அந்த டாபிக்ஸ் நம்ம ரிலேட் பண்ணோம்னா ரெண்டு ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம் So next question பாருங்க at any instant of a time t the displacement of any particle is given by 2t minus 1 under the influence of force so listen நமக்கு வந்து displacement ஓட வேல்யூ கொடுத்தாங்க displacement is nothing but 2t minus 1 சரிங்களா under the influence of force F is equal to 5 Newton the value of instantaneous power அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பவரோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும் பவரோட ஃபார்முலா என்னதுன்னா W divided by time taken ஓகே இது வந்து இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி ஓகே என்னன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நமக்கு பவர் வரணும் W வரணும்ன்றது நம்ம இன்கேஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நமக்கு படிச்சு வச்சுக்கோங்க சி பவர் will be equal to work done divided by time taken இப்போ ஓகே ஃபார் சேம் ஒர்க் டன் ஒரே வேலை தான் செய்யறாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க ஆனா ஒருத்தர் வந்து ஸ்பீடா பண்ணிடுறாரு ஒருத்தர் வந்து கம்மியா பண்றாரு ஒருத்தர் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்றாருன்னா அவங்களுக்கு வந்து பவர் வந்து அந்த செகண்ட் பர்சனுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம்
சரிங்களா ஃபார் சேம் ஒர்க் டன் இஃப் ஏ இஸ் டூயிங் ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நமக்கு ஸ்பீடா பண்ணி வேகமா பண்ணி முடிச்சிடுறாங்க, பி அப்படின்ற பர்சன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ ஏ பர்சன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, பி பர்சன் வந்து நமக்கு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா ஸோ இதை ஏதாச்சும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி பவர் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. எனிஹவ் நீங்க ஏதாச்சும் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்ம ஒர்க் டன் நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க. இதுல இருந்து நம்மளோட ஒர்க் டன் ஃபோர்ஸ் times the displacement எழுதிக்கலாமா? force times the displacement எழுதிக்கலாமா? force times the displacement எழுதிக்கலாம் தானே. இப்போ force times the displacement எழுதிக்கலாம். சரிங்களா ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாமா, இதை இப்போ நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டுமே கப்பல் பண்ணோம்னா d divided by dt displacement divided by time taken என்னதுன்னா force dot v. அப்போ power is equal to force dot v. இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா உங்களுக்கு டேரக்டா தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம ஒரு பேசிக்ல இருந்து இதை வந்துடலாம். இப்போ நமக்கு ஃபோர்ஸ் இருக்கானா இருக்கு, வெலாசிட்டி இருக்கானா இருக்கு, அதுக்கு பதிலா நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் நதிங் பட் 2t - 1. இதை நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரெண்ட் பண்ணா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். dx divided by இப்போ 2 கிடைக்கும். அப்போ பவர் will be equal to 5 into 2. பவர் will be equal to 10 watt. சரிங்களா ஸோ பவர் will be equal to 10 watt. ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The potential difference of the potential at any axial point at a 2 meter distance or from the center of the dipole moment vector p of a magnitude 4 cross 10 to the power of -6 coulomb meter is plus or minus 9 into 10 to the power of 3 9 into 10 to the power of 3 volt. சரிங்களா take SI unit as 1 divided by, so k ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 9 into 10 to the power of 9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா இப்போ அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க, voltage will be equal to plus or minus 2p divided by k r square something நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. so where r is the distance of any axial point situated at 2 meter from the center of the dipole. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட்ன்ற ஒரு ஜெனரலான ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட், பொட்டன்ஷியல் எனி பாயிண்டோட ஜெனரலான ஃபார்முலா v is equal to kp cos theta divided by r square. ஓகே ஸோ இங்கே மைனஸ் கியூ இருக்கு, இங்கே பிளஸ் கியூ இருக்கு. ரைட்டா இப்போ இந்த ஆக்சல் பாயிண்ட் இது நம்மளோட டைபோல். இதோட ஆக்சல் பாயிண்ட்ல இந்த டைபோல்னால கிடைக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர் கே அப்படின்னு கூலும்பிக் கான்ஸ்டன்ட் 9 into 10 to the power of இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 10 to the power of 9 அண்ட் பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைபோல் மொமெண்ட் வேல்யூ, இந்த டைபோல் மொமெண்டோட வேல்யூ பி அண்ட் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இன்கேஸ் நமக்கு இந்த டைபோலுக்கு இந்த நம்மளோட இந்த பாயிண்ட் நமக்கு பொட்டன்ஷியல் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைபோலோட சென்டர்ல இருந்து இது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு அப்படின்றது தான் தீட்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு ஆக்சல் பாயிண்ட்ல தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். அதனால தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. ஹியர் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. தீட்டா 0வா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா என்னவா காஸ் 0 டிகிரி வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளோட ஃபார்முலா எப்படி தான் நமக்கு எமர்ஜ் ஆக போகுது, v is equal to kp divided by r squareன்றதை நம்மளால இதோட கன்ஃபைன் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அசர்ஷன் பாருங்க. the potential v at any axial point at 2 meter distance. so 2 meter distance கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா we can take k ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9 into p of 4 into 10 to the power of இருப்பா கொஞ்சம் தள்ளிக்கலாம், நீங்க கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க, எனக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகே சரி k ஓட வேல்யூ நமக்கு 9 into 10 to the power of 9 into p வந்து பொட்டன்ஷியல் டைபோல் மொமெண்ட் 4 into 10 to the power of 6 divided by r square அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்டர்ல இருந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்புறம் 2 to 4 கிடைச்சலாம், 2 to 4. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 9 into 10 to the power of 3. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒருவேளை நம்மளோட தீட்டா வந்து நமக்கு 0 டிகிரியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 9 into 10 to the power of 3 வோல்ட் கிடைக்குது. ஒருவேளை நம்மளோட தீட்டா வந்து நமக்கு 180 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இதே பாயிண்ட் நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா இந்த சைடு கூட நம்ம பார்த்து எழுதிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க இருந்துமே நமக்கு 180 டிகிரி எழுதிக்கலாம். இன்கேஸ் நமக்கு இது 0 டிகிரி அப்படின்னு சொல்லணும்னா இந்த டிகிரி நமக்கு 180 டிகிரி எழுதிக்கலாம். ஸோ இஃப் நமக்கு காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு 180 டிகிரி நம்ம போட்டோம்னா
cos theta பதிலா 180 டிகிரி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும் -1 கிடைக்கும். அப்போ எய்தர் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து +9 × 10⁻³ கிடைக்கும். ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு சூஸ் பண்ணோம்னா நமக்கு -9 × 10⁻³ கிடைக்கும். சோ ஆப்ஷன் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா +or -9 × 10⁻³ வோல்டேஜ் கொடுக்காங்க, which is absolutely correct. அசர்ஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆனா ரீசன் கொடுத்துருக்காங்க. சோ எதனால இது கிடைக்குதுன்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு +or -2p. சோ என்னன்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா v is equal to +or -2p divided by k/r². இது கரெக்டான ஃபார்முலாவா? ஜெனரல் ஃபார்முலா எங்க பாருங்க, இதுதான் நான் எழுதுறது ஜெனரல் ஃபார்முலா. இது நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. ஆக்சுவலா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு சேமானா கிடையாது. அப்போ இது நமக்கு தப்பான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதனால தான் நமக்கு அது இந்த ரிசல்ட் கிடைக்குதுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ரீசன் வந்து நமக்கு தப்பா இருக்கு. அசர்ஷன் மட்டும் நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ போத் A is true but R is false. Reason is false. Option 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two bodies A and B of the same mass undergoes a completely inelastic collision, one dimensional collision na there is a loss of energy ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் inelastic collisionக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கிளே இல்லாட்டி களிமண்ணை வந்து நம்ம ஒரு செவத்துல அடிக்கும் போது அது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகாது. ஓகே, அந்த செவத்தோட அது ஒட்டிக்கிறோம். ஓகே, அப்ப அந்த கொலிஷனுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பிரியல, ஒன்னா தான் இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. the body A moves with velocity v1. ஓகே, so m1 v1 and while body B is at rest. அப்ப B வந்து நமக்கு வந்து m2 வந்து நமக்கு ரெஸ்ட்ல இருக்கு. two bodies of same mass இல்லையா, அதனால mm எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு ரெஸ்ட்ல இருக்கு. The velocity of a system after collision is v2. After collision பாத்தீங்கன்னா நமக்கு வந்து v2 அப்படின்ற ஒரு velocity இருக்கு. இப்போ after collision வந்து since அவங்க inelastic collisionன்றனால இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து ஒட்டி தான் இருக்கும். இந்த ரெண்டு ஒட்டின ஆப்ஜெக்ட் வந்து v2 அப்படின்ற ஒரு velocity இருக்கு. இப்போ ஏன்னா இங்க என்ன இம்ப்ளை பண்ண போறோம்னா the velocity of the system after collision is v2, the ratio of v1 divided by v2 ன்னு கேட்டிருக்காங்க. v1 divided by v2, இந்த v1 க்கும் v2 க்கும் நமக்கு ரேஷியோ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இம்ப்ளை பண்ண போற கான்செப்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கொலிஷன்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு மேக்ஸிமம் எதை தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அப்படி இல்லாட்டினா இந்த ரெசிப்ராசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா, E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின், இது ரெண்டு கொலிஷனால இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மொமெண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்ல நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் will be equal to total momentum after collision. இதுதான் நமக்கு கான்செப்ட். சோ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் will be equal to momentum before collision is equal to momentum after collision. கரெக்ட்டா? ஓகே, சின்ன ஷார்ட் ஃபார்ம்ல தான் எழுதுறேன், தெரிஞ்சுக்கோங்க. total momentum before collision will be equal to mv1 plus mv2 வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ல தானே இருக்கு, அதனால இது 0 போட்டுக்கலாம். and that will be equal to after collision நமக்கு ரெண்டுமே சேமா இருக்கு. so v1 m plus m 2m v2. இப்போ பாருங்க நமக்கு mv1 is equal to 2m v2. mm கேன்சல் பண்ணிடலாம். அப்போ v1 divided by v2 will be equal to 2 divided by 1. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். 2:1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a uniform magnetic field of 0.045 Tesla, a magnetic needle performs 20 complete oscillations in 5 seconds as shown. இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் 0.045 Tesla. The magnetic needle performs 20 complete oscillations in 5 seconds. 20 oscillations வந்து நமக்கு வந்து 5 secondsல எடுத்துருக்கு. 5 secondsல எடுத்துருக்கு. 5 டைம்ல நமக்கு 5 secondsல நமக்கு எடுத்துருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஆசிலேஷன் வந்து எவ்வளவு டியூரேஷன் எடுத்துருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப இப்போ 20 ஆசிலேஷன்ஸ் வந்து 1 2 3 4 5 இது மாதிரி நமக்கு வந்து 20 ஆசிலேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. ஓகே, அப்போ 1 ஆசிலேஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துருக்கோம்னா சாரி 1 செகண்ட்ல நமக்கு வந்து இட் will be having 5 oscillations. கரெக்ட்டுங்களா? 5 oscillations will be having in 1 seconds. ஒரு செகண்ட்ல 5 ஆசிலேஷன் எடுத்திருக்கும், 2 செகண்ட்ல 10 ஆசிலேஷன்ஸ் எடுத்திருக்கும், 3 செகண்ட்ல 15 ஆசிலேஷன் எடுத்திருக்கும், 4 செகண்ட்ல 20 ஆசிலேஷன்ஸ் எடுத்திருக்கும். சாரி, அப்படின்னா 4 ஆசிலேஷன்ஸா? ரைட், கரெக்ட்டுங்களா? 4. அப்போ ஒரு ஆசிலேஷன் 1 செகண்ட்ல நமக்கு வந்து 4 ஆசிலேஷன்ஸ் எடுத்துருக்கணும். 2 செகண்ட்ஸ்ல நமக்கு 8 ஆசிலேஷன்ஸ் எடுத்துருக்கணும். 3 செகண்ட்ஸ்ல நமக்கு வந்து 12, 3 செகண்ட்ஸ்ல நமக்கு 15, 4 செகண்ட்ஸ்ல நமக்கு வந்து 20 ஆசிலேஷன்ஸ் எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஆசிலேஷன்ஸ் எடுத்துருக்கணும்னா 1/4 of the ஆசிலேஷன்ஸ் எடுத்துருக்கும். ஓகே, அப்போ டைம் பீரியட் will be equal to 1 divided by 4 ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ 1/4 அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். டைம் வில் பி டைம் பீரியட் அப்படின்றது என்னது, ஒரு ஆசிலேஷன் எடுத்திருக்கக்கூடிய டைம் தான் நமக்கு என்னது டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் பீரியட் வில் பி ஈக்குவல் டு 1/4. ஸோ ரைட். இப்போ நமக்கு டைம் பீரியட் தெரிஞ்சாச்சு. The momentum of inertia, இப்போ நம்ம the moment of inertia of a needle, momentum of inertia அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது moment of inertia I will be equal to 9.8 into 10 to the power of minus 6 kg per meter square. So ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ்ல தான் இருக்கு. If the magnitude of the magnetic moment of a needle is, so magnitude of magnetic momentum of the needle is m அப்படின்றது என்னதான் இருக்கு, x into 10 to the power of minus 5 units. So what will be the magnetic, so இத கொடுத்திருக்க எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து x ஓட வேல்யூ மட்டும் நம்ம கேக்குறாங்க. இந்த x ஓட வேல்யூ நம்ம கேக்குறதுக்கு first we have to know about the ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு ஆசிலேட்டர்ல இருந்துச்சுன்னா we are having time period formula. Time period is nothing but 2 pi divided by I divided by mb. இந்த I அப்படின்றது வந்து என்னது, moment of inertia. Moment of inertia. A அப்படின்றது வந்து dipole moment. B அப்படின்றது நமக்கு magnetic field. ரைட். ஸோ ஒன்ஸ் நமக்கு இதில் நமக்கு கிளியரா இருந்தா, ஒன்ஸ் நமக்கு இது ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்க டேட்டாவை அப்படியே உள்ள இன்கார்பரேட் பண்றது நமக்கு வேலை, வேற எதுவுமே நமக்கு வேலை கிடையாது. அப்போ டைம் பீரியட் நமக்கு தெரியும். டைம் பீரியட் நமக்கு தெரியும்னா 1/4 will be equal to 2 pi square root of I. Moment of inertia வந்து நமக்கு I will be equal to 9.8 into 10 to the power of minus 6 divided by m and b. M into b. M அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து x into 10 to the power of minus 5 இருக்கு into b. b ஓட வேல்யூ நமக்கு வந்து டெஸ்ட்லாம். இப்போ நம்ம இதை எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. 49 into 10 to the power of 1 2 3 10 to the power of minus 3 எழுதிக்கலாமா? 49 into 10 to the power of minus 3 எழுதிக்கலாம். ரைட். 1 2 3 10 to the power minus 3. ரைட். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. இதை ஃபுல் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். நமக்கு என்ன தேவை, இது மட்டும் தான் தேவை. 2 சிமெண்ட் ஸ்கொயர் எடுத்துடலாமா? ஸோ 1 divided by 16 is equal to 4 pi square into 9.8. ஸோ 9.8 நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க. 98 into 10 to the power of minus 7 எழுதிக்கலாம். ஓகே. டிவைடட் பை x into 10 to the power of, இங்க minus 5 இருக்கு, minus 3 இருக்கு, minus 8 எழுதிக்கலாம் into 49. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே மறுபடியும் என்ன செய்ய போறோம்னா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு x தான் நமக்கு தேவை. ஸோ x into 10 to the power of minus 8 into 49 is equal to 4 pi square into 98 into 10 to the power of minus 7 into 16. Okay, okay, fine. இப்போ 98 49 இருக்கு. ஸோ 49 98 80 98 1 2 2 times கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு இதை நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு போனோம்னா ப்ளஸ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா x will be equal to 4 pi square into 16 into 10 to the power of minus 7 into 10 to the power of 8 plus 8. 10 to the power of minus 7 10 to the power of 8 10. அப்போ 40 pi square into 16. 16 into 4 6 4 4 6 into 4 64. Okay? So 64 0 into pi square. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு pi square அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது we are having pi square அப்படியே தானே இருக்கு. அப்போ ஆன்சர் தப்பா வருதுங்களா? 640 வருது. எந்த இடத்துல போட்டாச்சு? 1 divided by 16 is equal to 4 pi square 98 m into b. m ஓட வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. 6 x minus into b. b ஓட வேல்யூ நமக்கு வந்து 49.
m into okay 49 into the power of minus 9. Okay. One by to the power minus 5. Listen, நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம் தெரியல. So maybe நம்ம come again. 1 divided by 4 is equal to time period நமக்கு moment of inertia substitute பண்ணாச்சு. m அப்படின்றத நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். m அப்படின்றத நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த மேனடி கடைசில நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். m into b அப்படின்றது நமக்கு 49 into 10 to the power of minus 3. ரெண்டு சேம் ஸ்கொயர் எடுத்துடலாம். So 1 divided by 16 will be equal to 4 pi square into 9.8 நமக்கு 98 அப்படின்னு எழுதிக்கலாமா? 98 into 10 to the power of minus 7 divided by 1 கூடிரும். சரிங்களா? So that's it. So m into 49 into 10 to the power of minus 3. 40, 80, 98. So 1 இங்க 2 நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். And again வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? வேற எதையும் கேன்சல் பண்ண முடியாது. So பேலன்ஸ் இருக்க ஃபுல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதிடலாம். 1 divided by 6 16. 1 divided by 16 into 1 divided by 16 is equal to 4 pi square into 2 into 10 to the power of 2 into 10 to the power of minus 7 divided by 2 into 10 to the power of minus 7 divided by m into 10 to the power of minus 3 m into 10 to the power of minus 3. right. இப்போ பாருங்க, இப்போ m மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம். m will be equal to 16 into 4 pi square into 2 into 10 to the power of minus 7 the whole divided by 10 to the power of minus 3. right. So m வேற எதுவுமே நம்ம பண்ணதில்லை. ஸோ இந்த மைனஸ் 3 நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம்னா m will be equal to 16 into 2 into 4 pi square into 10 to the power of minus 7 plus 3 minus 4. சரிங்களா? So m is equal to 32 4s are 4 2s are 8 4 3s are 12 128. So 128 pi square into 10 to the power of minus 4. So என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு வந்து ஒரே ஒரு இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. m is equal to 1280 எழுதிக்கலாமா? 1280 pi square into 10 to the power of minus 5 எழுதிக்கலாமா? ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா நமக்கு கொடுத்திருக்க வேல்யூக்கு நம்ம ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு பண்றோம். சரிங்களா? சோ தட் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுதுன்னா இந்த பை இருக்க வேண்டிய பை ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல பை ஸ்கொயர் இருக்கு, பை ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு பை ஸ்கொயர் இருக்கு. இந்த x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1280 இருக்கு. 1280 தான் நமக்கு வந்து ஆன்சர் 1280. சரிங்களா? பை ஸ்கொயர். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செவன்த் கொஸ்டின். இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தான் பார்த்துருந்தோம். an unpolarized light beam strikes a glass surface at a Brewster's angles then. ஸோ Brewster's angle பொறுத்த அளவுக்கு லிசன், ஒருவேளை நமக்கு வந்து ஒரு Brewster's angle மேக் பண்ணுச்சுன்னா லிசன், இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்டட் ரைட், இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்டட் ரைட், ரிஃப்ளெக்டட், இது ரிஃப்ராக்டட், இது நமக்கு ரிஃப்ராக்டட், இது நமக்கு ரிஃப்ராக்டட், இது நமக்கு ரிஃப்ளெக்டட். இப்போ போலரைசேஷன் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா போலரைஸ்ட் ஆயிருக்கும், இது வந்து நமக்கு பார்ஷியலா நமக்கு போலரைஸ்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ the reflected light is will be partially polarized, the reflected light will be partially polarized ன்னு இருக்காங்க. partially polarized ஆயிருக்காது, கம்ப்ளீட்டாவே அது போலரைஸ்ட் ஆயிருக்கும். ஓகே. and the reflected light will be completely refracted light will be completely polarized. so அதுவும் கிடையாது. both the reflected and refracted will be completely polarized. so இது எல்லாமே கிடையாது. the reflected light will be completely polarized. okay. so reflected light will be completely polarized. ஆமா கரெக்ட். so and but the refracted light is partially polarized. okay. refracted ஆன மீடியத்துக்குள்ள போனது வந்து ஒரு partially polarized ஆயிருக்கும், அந்த reflected ஆனது வந்து கம்ப்ளீட்டா polarized ஆயிருக்கும். இந்த டயகிராம் பாருங்க. so completely polarized ஆயினது வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு டாட் இருக்கு. சோ இது வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன், அந்த வேவ்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுது. சோ partially polarized ஆயிருக்கனால இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் இருக்கு. ஃபுல்லா polarized ஆயிருக்கனால we are having dot alone. okay. so Brewster angle, Brewster கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு raw data இது.
That's it. So 9th question பாருங்க. Consider the following statement A and B and identify the correct statement. A. For a solar cells, the IV characteristics lies in the 4th quadrant of the given graph. Okay, இது வந்து நமக்கு வந்து இதுவுமே one of the character ஒரு solar cells ஓட direct concept questions, direct ஆன characteristics. Yes, absolutely. Okay, so A option நமக்கு கரெக்டான ஆப்ஷன். B option பாருங்க. A statement கரெக்டான statement. B statement பாருங்க. In a reversed bias PN junction diode, the current measured is microampere. Is due to majority charge carriers. Majority charge carriers ஆனா கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு once நமக்கு reverse oppositeல bias பண்ணி, which means நம்ம reverse bias பண்ணும்போது the charge carriers will be minority. Okay, minority charge carriers தான் வரும். So option B நமக்கு தப்பு. Statement B நமக்கு தப்பு. Statement A நமக்கு correct. A is correct but B is wrong, incorrect. Right? Okay, next question பாருங்க. The graph which shows the variation of 1 divided by lambda square and its kinetic energy E is. இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா டி ப்ரோக்லி wavelength ஓட ஃபார்முலா தெரியும். lambda is nothing but height divided by p. இப்போ இத எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. lambda can be written as height divided by mv ன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா half into mv square is equal to kinetic energy ன்னு எழுதிக்கலாம். half into mv square is equal to energy. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம m மல்டிப்ளை பண்ணுவோம். E m is equal to half into m square v square. 2 energy into m is equal to m square v square. ரெண்டுமே நம்ம ரேஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தோம்னா square root of mv will be equal to square root of 2em ன்னு எழுதிக்கலாமா, இல்லனா 2me ன்னு எழுதிக்கலாமா. அப்போ instead of இந்த mv க்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாருங்க. me க்கு பதிலா lambda is equal to height divided by square root of 2me ன்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன தேவைன்னா எனர்ஜிக்கும் லாம்டாக்கும் தான் ரிலேஷன் நம்ம தேவை. இப்போ நமக்கு லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஸ்கொயர் டிவைட் பை 2me ன்னு எழுதிக்கலாம். இப்போ எனர்ஜியை ஃபுல்லாக ஒரு சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். E will be equal to height square divided by 2m lambda square. இப்போ heights அப்படின்றது பிளான் கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட், m அப்படின்றது மாஸ் ஆஃப் த சார்ஜ் அண்ட் அதுவுமே நமக்கு மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் நமக்கு அதுவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அண்ட் இத ஒரு விதமா நம்ம எழுதணும்னா E can be written as E is proportional to 1 divided by lambda square எழுதிக்கலாமா. 1 divided by lambda square எழுதிக்கலாம். சோ இந்த proportional symbol இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நமக்கு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் ஒரு கர்வ்டா இருக்கும். சோ ஆப்ஷன் A தான் நமக்கு ஆப்ஷன் A தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். இதே இந்த இடத்துல நமக்கு வந்து 1 divided by lambda square க்கு பதிலா வெறுமனே lambda square இருந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை 1 divided by lambda square க்கு பதிலா வெறுமனே lambda square இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும்னா ஆப்ஷன் 2ல இருக்க மாதிரி கிராஃப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிராஃப் கிடைக்கும். ஓகே, எனர்ஜிக்கும் lambda squareக்கும் நமக்கு இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கர்வ் நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அத மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல நமக்கு கரெக்டான ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் A தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். லிசன். The terminal velocity, the terminal voltage of a battery whose EMF is 10 voltage. So EMF வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது 10 voltage இருக்கு and internal resistance வந்து 1 ohm இருக்கு. When connected through a external resistance 4 ohm as shown in the figure. நமக்கு என்ன தேவை terminal voltage தான் நம்ம தேவை. terminal voltage கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்னது? considering this is current ஓட டைரக்ஷன் பாருங்க. current ஓட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நமக்கு மூவ் ஆகுது. சோ தட் இது என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா ஒரு டிஸ்சார்ஜிங் செல்ல நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ வோல்டேஜ் will be equal to EMF minus IR ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ EMF இருக்கானா இருக்கு. கரண்ட் தெரியுமானா கரண்ட் நமக்கு தெரியாது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நாட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு கரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நம்ம கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சாகணும். கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சோ கரண்ட் will be equal to I is equal to net voltage divided by net resistance. இந்த சர்க்யூட்ல நமக்கு வோல்டேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காம்பனன்ட் வந்து பேட் செல். ஓகே, அப்ப 10 divided by net resistance பாக்கும்போது இந்த ஹோல் செல்ல நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 1 ohm இருக்கு, இங்க 4 ohm இருக்கு. 1 plus 4 நமக்கு 5. அப்ப ஓவரால் பாத்தீங்கன்னா we will be having 2 amperes of current. அப்ப நம்ம கரண்ட் தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம டைரக்டா என்ன செஞ்சுக்கலாம்னா வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும். அப்ப terminal voltage will be equal to EMF minus IR. EMF நமக்கு 10 voltage minus I அப்படினு சொல்லி பாக்கும்போது 2 ampere and internal resistance நமக்கு 1. அப்போ 10 minus 2 and that will be equal to 8 voltage. அப்போ terminal voltage will be equal to 8 voltage நமக்கு கரெக்டான ஆப்ஷன்.
next question பாருங்க, the quantities which have the same dimensions are shown of solid angles. So solid angles க்கு the quantities which have the same dimensions as those of solid angles are. So solid angles க்கு சேமா இருக்கிற மாதிரி ஒரு quantities கேக்குறாங்க, dimensions. Actually நமக்கு வந்து solid angles, right? So strain and the angles will correct வராது, this will not happen. And the stress, sorry, strain angles, right? Stress and angles இது நமக்கு கரெக்ட்டா வராது. arc அப்படின்றது நமக்கு இது டைமென்ஷன் வந்து லெந்த் நமக்கு கிடைச்சிரும். so strain க்கு நம்ம பொறுத்தளவுக்கு we don't have any dimensions. it is a dimensional quantity. இதுக்கு நம்ம dimensions க்கு அப்ப இதுவும் நமக்கு வராது, 2 வருது. angular speed வந்து angular speed க்கு நமக்கு stress க்கு நமக்கு வேற stress அப்படி சொல்லி பாக்கும்போது force divided by area, it will have different dimensions. so option 1 தான் நம்ம கரெக்ட்டா ஆப்ஷன் இருக்கும். strain and angle will have the angle solid angle க்கு ரிலேட்டபிளான dimensions இருக்கும், both dimensionless. இன்னொரு சொல்லணும்னா both are all dimensionless quantities. so okay, so next question பாருங்க, in the diagram a strong bar magnet is moving towards the solenoid 2 from the solenoid 1. the direction of induced current in the solenoid 1 and that in solenoid 2 respectively or through the direction. so listen, இப்போ நமக்கு ரெண்டு solenoid இருக்கு, இந்த ரெண்டு solenoidக்குள்ள இடையில நமக்கு bar magnet இருக்கு. இந்த bar magnet வந்து நமக்கு towards right ஆ மூவ் பண்ணும்போது அந்த ரெண்டு காயில்லயுமே நமக்கு வந்து ஒரு induced current ப்ரொடியூஸ் ஆகும். இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா Faraday's law பேஸ் பண்ணி நம்ம Faraday's lawவோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான். by using Faraday's law என்ன செஞ்சுக்கலாம்னா, அந்த ஒரு காயில் பக்கத்துல நமக்கு பார் மேக்னெட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது நமக்கு பை Faraday's law நம்ம அப்சர்வ் பண்ணது. இப்போ இதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் solenoid 1 and solenoid 2 பாருங்க. solenoid 1 வச்சு பார்க்கும்போது the bar magnet is away from the coil னா இத அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர்ல இந்த காயில் வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயத்தை சொல்லி தரேன். ஒருவேளை நம்ம காயில நமக்கு வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் ஆகும் பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். நார்த் போல் பேஸ் பண்ணி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அதே இது நமக்கு ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா சவுத் போல் மாதிரி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். சோ இது வந்து நமக்கு ஒரு பேசிக்கல் ஜெனரலான விஷயம். இப்ப பாருங்க, இந்த நார்த் போல் வந்து அவேவ போகுது. இந்த அவேவ போறத வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த எண்ட்ல அது கிரியேட் ஆயிருந்திருக்கணும். அந்த எண்ட்ல கிரியேட் ஆயிருந்திருக்கணும்னா என்ன கிரியேட் ஆயிருந்திருக்கணும், சவுத் போல் அது கிரியேட் ஆயிருந்திருக்கணும். அப்ப சவுத் போல கிரியேட் பண்றதுனால இது வந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கணும். சோ நீங்க அந்த காயிலை நீங்க சைட் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்னா the current should be coming from A to B. அப்போ A to B ல நமக்கு ஏதோ இந்த சைடுல நமக்கு வந்து A to B ல நமக்கு கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு வந்தால் தான் அந்த சென்டர்ல நமக்கு எந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், சவுத் போல கிரியேட் பண்ற மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அப்படியே நமக்கு காயில் 2க்கு வாங்க. solenoid 2க்கு வரும்பொழுது சவுத் போல் வந்து பக்கத்துல போகுது, அதை அப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு நேச்சர் வந்து அந்த காயில வந்து கிரியேட் பண்ணும். சவுத் போல் அப்போஸ் பண்ற மாதிரி நேச்சர், சவுத் போல் அப்போஸ் பண்ற நேச்சர் என்னவா இருக்க போகுது, அனதர் சவுத் போல். ஓகே, அப்போ சவுத் போல் கிரியேட் பண்ற மாதிரி இதுவுமே நமக்கு ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இந்த சைடுமே நமக்கு ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். இப்போ இந்த காயில்ல இந்த மாதிரி சைடு வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃப்ரம் D to C ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். ஃப்ரம் D to C ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கணும். சரிங்களா, அப்படி சுத்தி நமக்கு இந்த இடத்துல வரணும். அண்ட் ஃப்ரம் D to C நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆயிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல we will be having சவுத் polarity. ஓகே, சோ தட் நமக்கு இந்த சவுத் போலும் ரிப்பல் பண்ற மாதிரியான ஒரு நேச்சர், இந்த இடத்துல கிரியேட் ஆகிற சவுத் போல் வந்து இதை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு நேச்சர் கிரியேட் ஆகும். சரியா, சோ எனிவே நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து அதை அப்போஸ் பண்ற மாதிரியான நேச்சர்ல தான் அந்த காயில் நமக்கு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வில் பி அந்த ப்ராப்பர் என்ன சொன்னா, ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு the induced EMF will be equal to minus d pi by dt. இந்த மைனஸ் சிம்பிள் ஏதாவது டெரிவேட் பண்ணதுன்னா நம்ம அந்த EMF created will be in the opposite direction of magnetic field ஓட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட induced current கிரியேட் ஆகும்ன்றது பை Faraday's law நம்ம படிச்சது, அதை பேஸ் பண்ணி அந்த क्वेश्चंस இருக்கு. சோ ஆப்ஷன் 1 will be the correct answer. So next question பாருங்க, the moment of inertia of a thin rod about an axis passing through its midpoint and perpendicular to the rod is moment of inertia. So I will be equal to 2400
gram per centimeter square. So இத நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ்க்கு நம்ம மாத்தணும். Listen, இத first of all நமக்கு இதவே நம்ம ப்ராப்பரான யூனிட்ஸ் எழுதலாம். Okay, 400 gram divided by centimeter square. Centimeter square. Okay, உங்களுக்கு ஆன்சர் நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கனால நமக்கு எந்த ஒரு கன்வர்ஷன் நமக்கு தேவையில்லை. The length of 400 grams. So mass நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Mass is nothing but 400 கிராம்ல இருக்கு. சோ இப்போ இதுமே நம்ம கிராம்ல இருக்கனால நம்ம இந்த கிராமே நம்ம மாத்த தேவையில்லை. இப்போ क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா the length நமக்கு தேவை. சோ length நமக்கு தேவைனா moment of inertia ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? moment of inertia ஃபார்முலா என்னது? I is nothing but m l square divided by 12. Okay, so ஒருவேளை நமக்கு பெர்பெண்டிகுலரான ஆக்சிஸ்ல நம்மளோட ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ இது நமக்கு L மட்டும் நமக்கு தேவை. ஸோ வேல்யூஸ் நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். ஸோ L square will be equal to I into 12 divided by m. L square will be equal to L square will be equal to I அப்படின்றது என்னது 2400 ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கா 9400 அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இன்டூ 12 டிவைடட் பை m ஓட மாஸ் நமக்கு எவ்வளோ இருக்கு 400. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 0000 1 4 is 4 3 4 12. ஸோ L square is equal to 3 into 4 into okay 6 ன்னு எழுதிக்கலாமா? 6 4 24. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு L square is equal to இதுக்கு நமக்கு வம்பு சரியா 24 into 3 4 3s are 12 3 2s are 6 7 72. ஸோ இப்போ நம்ம 72 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ L will be equal to square root of 72. L will be equal to square root of 72 என்னவா இருக்க போகுது? square root of 72 see 7 square 49 8 square 64 9 square 81. ஸோ 8க்கும் 9க்கும் இடையில நம்மளோட ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 8க்கும் 9க்கு என்ன இருக்க போது 8.5 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். எப்படி தான் கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்களா? சரிங்களா? இதான் 8 ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கு 64ங்க. 9 ஸ்கொயர் நமக்கு 81. இந்த ரெண்டுக்கு இடையில தான் நம்மளோட ரிசல்ட் வந்து நமக்கு இருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ஏதோ நம்பர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும். ஸோ நமக்கு 72 அப்படின்ற நம்பர் வந்து இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கனால ரெண்டுக்கு இடையில என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் இருக்கும். 8.5 தான் இருக்கு. ஸோ 8.5 நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ 14th கொஸ்டின் பாருங்க. சாரி 15th கொஸ்டின் பாருங்க. இஃப் x is equal to 5 sin pi t plus pi by 3 represent the motion of the simple particle executing simple harmonic motions, the amplitude and the time period of the amplitude and the time period of the motions. So amplitude and time period, amplitude na is a general formula எழுதுறேன். x is equal to a sin omega t plus pi. இப்போ இது நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஜெனரல் ஃபார்முலா இருந்து நம்ம இருக்க டேட்டா எழுதிக்கலாம். இந்த a இருக்க இடத்துல என்ன இருக்கு 5 இருக்கு. அப்ப நம்ம ஆம்ப்ளிட்யூட் என்னது 5. ஆம்ப்ளிட்யூட் நமக்கு 5 சரியா? அப்ப நமக்கு ஆம்ப்ளிட்யூட் கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால என்ன செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் 5 கொடுத்துறாங்க. இப்போ நமக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒமேகா will be equal to 2 pi divided by time taken. Time taken will be equal to 2 pi divided by omega. அப்போ ஒமேகாவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு pi இருக்கு. ஸோ 2 pi divided by pi and that will be equal to 2 seconds. சரிங்களா? அப்போ இது ரெண்டு ரெடியூஸ் பண்ணி வேணா 5 மீட்டர் எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ்ல இருக்கு. அதனால நமக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். மீட்டர்ல தான் இருந்திருக்கணும். 5 மீட்டர் 2 seconds. Okay, so next question பாருங்க. 16th question. The mass of a planet is 1/10 of the so mass of a planet is equal to 1/10 of the earth. so எர்த்ல இருந்து 1/10ல இருக்கு கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம டீகோட் பண்ணியாச்சு. and its diameter is அந்த பிளானட்டோட diameter is nothing but half that of earth. அப்ப எர்த்தோட diameterல இருந்து பாதி தான் இருக்கு கரெக்ட்டா? அப்ப diameter வந்து நமக்கு எர்த்தோட diameter பாதியில இருக்குனா அதோட radius நமக்கு பாதி தான் இருக்கும். so radius of the planet will be equal to radius of the earth divided by 2 தான் இருந்திருக்கணும். the acceleration due to gravity on that planet அப்போ g of p என்னவா இருக்கும் क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து first thing நமக்கு ஜெனரலான ஃபார்முலா acceleration due to gravity ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். so acceleration due to gravity ஃபார்முலா வந்து g is nothing but
gm divided by r square. எங்க எர்த்ல சரிங்களா r square. இது நமக்கு எர்த்னு எடுத்துக்கலாம். ge mass of earth and r radius of earth. சரிங்களா இத அப்படியே எடுத்து வச்சிரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே வந்து அந்த பிளானட்ல g ஓட வேல்யூ நமக்கு வந்து gp will be equal to g mass of planet divided by radius of planet square. இந்த radius of planet என்னவா இருக்க போகுதுனா half of the எர்த்தோட பிளானட்டா இருக்க போகுது. அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். m க்கும் r க்கும் மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். ஓகே சோ g m க்கு பதிலா நமக்கு வந்து me divided by 10 போட்டுக்கலாம். divided by rp நம்ம பார்க்கும்போது re divided by 2 the whole square. Okay, so gp will be equal to g, right? So me divided by 10 into, okay, and re square divided by 4. இப்போ 4 நம்ம மேலே கொண்டு போயிடலாம். இதை அப்படியே நம்ம மேலே கொண்டு போயிடலாம். மேலே கொண்டு போயாச்சுன்னா ஸ்பேஸ் பத்தாது. அதனால் நம்ம இப்போ இன்னொரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபி வில் பி ஈக்குவல் டு அந்த செகண்ட் பிளானட் 4 divided by 10 into GME divided by RE square. இது நம்மளோட எர்த்தோட ஆக்சஸ் டியூ டு கிராவிட்டியை ரிலேட் பண்ணுதா? எர்த்தோட ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டியை ரிலேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நதிங் பட் எர்த்தோட ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்தோட ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டின்றது என்ன வேல்யூ இருக்க போது? 9.8 இருக்க போது. நம்ம லிட்டரலாக என்ன எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் வந்து வில் பி க்ளோஸ் டு 400. கரெக்டுங்களா? 4. ஓகே ஸோ பிளானட் will be equal to 4 divided by 10 into 9.8. ஸோ இன்கேஸ் நமக்கு 10 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், 10 கன்சிடர் பண்ணாமல் இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ இது நமக்கு ஆன்சர் எதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்னா நியர்லி வில் பி ஈக்குவல் டு 4. ஸோ ஆப்ஷன் வில் பி ஈக்குவல் டு 3.92. ஓகே வில் பி நியர்லி க்ளோஸ் டு 4. சரிங்களா? அப்போ 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காதுன்னா அப்படி இருக்காது. சிறிதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி கெட்டிங் ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 will be the correct answer. So next question பாருங்க. A horizontal force 10 Newton is applied to a block A as shown in the figure. The block of a mass of block A and B are 2 kg and 3 kg respectively. The block slides over frictionless இருக்கனால நமக்கு பிரச்சனை கிடையாது. Surface. The force exerted by the block A on a block B. Free body diagram வரைஞ்சிரலாம். ஓகே இந்த 2 kg பிளாக் வந்து 3 kg பிளாக்கு இடையில வந்து நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து 10 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டோட இருக்கனால ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ஓவரால் சிஸ்டத்தோட ஆக்சலேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். F is equal to ma, a is equal to f divided by m. அப்போ a is equal to f. இந்த என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறோம்? 10 நியூட்டன் தான் இதுல அப்ளை பண்ண போகுது. டிவைடட் பை மாஸ் நமக்கு 3 + 2 5. The acceleration will be equal to 2 meter per second square. முடிஞ்சு. இப்போ if you know நமக்கு ஒரு ஆக்சலேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு 2 meter per second square நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே நம்ம கையோட நார்மல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க the net force will be equal to sum of all forces. Sum of all forces பார்க்கும்போது net force எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால ரைட் டைரக்ஷன்ல போறது நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். லெஃப்ட் டைரக்ஷன்ல நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க போறோம். ரைட் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் will be equal to இங்க பாருங்க நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் நார்மலா இருக்க போது, டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கும். அதனால f நார்மல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்டா இருக்க போது -n. ஓகே அப்ப நமக்கு என்ன தேவை? n தான் நமக்கு தேவை. ஸோ n will be equal to f minus net force. இது வந்து நமக்கு அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 10 மைனஸ் நெட் ஃபோர்ஸ் நமக்கு நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது we are having 5 kg masses. So 5 into we are having acceleration of 2. divided by 5 2 தானே? Okay, so net forces will be equal to one second.
normal force will be acting. Okay, நம்ம press போட்டோம்னா normal force, net force, net force. Net force. Fail to 20 m2. Oh my god. So action is net action. Okay, so sum of all forces will be equal to 0. Force minus force plus 10 minus so net force on பார்த்தீங்கன்னா plus 10 net force நமக்கு வந்து 3 to 6 okay mass into acceleration right சின்ன confusion okay listen net force sum of all forces will be equal to 0. So net force வந்து towards right side ல மூவ் ஆகிட்டு இருக்கு towards right side ல மூவ் ஆகிட்டு இருக்கா plus and நம்ம applied force வந்து towards right hand ல மூவ் ஆகிட்டு இருக்கு 10 and normal force வந்து towards left ஓட மூவ் ஆகிட்டு இருக்கு -10 will be equal to 0. இப்போ நமக்கு net force அப்படினு சொல்லி பாக்கும்போது mass into acceleration mass பாக்கும்போது நம்ம எந்த மாஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா இந்த 2 kg மாஸ்ல தான் நமக்கு ஃபோக்கஸ் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த 2 kg மாஸ் தான் 2 kg மாஸ் மேல என்ன நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்றது தான் அப்ப நமக்கு மாஸ் will be equal to 2 acceleration will be equal to 2 so 2 plus 10 is equal to again we are having normal force towards one second guys force will be equal to applied force minus normal force okay applied force applied force so normal force will be equal to applied force minus net force so applied force நமக்கு 10 minus net force நமக்கு 6 okay right now it's done listen சின்ன confusion net force will be equal to applied force minus normal force okay so sum of all forces will be sum of all forces தான் நமக்கு net force அப்படினு சொல்லி போறோம் net force அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த பிளாக்ல ஒட்டுமொத்தமா எத்தனை force ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்றத net force okay so net force will be equal to applied force minus normal force எதுக்கு நான் normal force minusல போட்டுக்கேன்னா normal force வந்து opposite directionல மூவ் ஆகிட்டு இருக்கு net force நமக்கு applied force வந்து towards right handக்கு நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம் left hand sideல இருக்க ஆக்ட் ஆகிட்டு இருக்க force நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க போறோம் ஓவரால் நம்ம net force எந்த சைடுல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு towards right hand sideல ஆக்ட் ஆகிட்டு இருக்கறதால net force நமக்கு பாசிட்டிவ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு சோ இந்த net force அப்படினு சொல்லி பாக்கும்போது அந்த பிளாக்ல நமக்கு என்னென்னலாம் force அந்த பர்టిక్యులர் பிளாக்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற force தான் சோ net force can be written as m into a is equal to applied force நமக்கு 10 minus normal force நமக்கு என்ன தேவை நார்மல் ஃபோர்ஸ் தான் நமக்கு தேவை சோ நார்மல் ஃபோர்ஸ் will be equal to 10 minus இந்த பிளாக்கோட மாஸ் நமக்கு 2 அதோட ஆக்சலரேஷன் நமக்கு 2 அப்ப நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் will be equal to 6 newton okay so option 3 will be the correct answer so next question பாருங்க a thermodynamic system is taken through the cyclic a b c d a the work done by the gas along the path bc இப்போ listen BC வழியா நமக்கு என்ன work done பாருங்க BC is having same volume நாலே அந்த thermodynamic processல வந்து அந்த system வந்து expand ஆகல இல்லாட்டி compress ஆகலன்னு தான் அர்த்தம் அது expand ஆகல இல்லனா compress ஆகலன்னு தான் அர்த்தம் அப்போ since நமக்கு அது expand ஆகல அப்படினா அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் நடக்கல அப்படினு தான் அர்த்தம் so option 1 will be the correct option zero work done so statement 19th question பாருங்க the atoms are electrically neutral as they contain equal number of positive and negative charges second statement correct தப்பா correct அப்ப செகண்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க atoms of each element
are stable and emit their characteristics. எல்லாமே ஸ்டேபிளான ஆட்டமா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சில ஆட்டம்ஸ் வந்து நமக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கு சரிங்களா. ஸோ எல்லா ஆட்டம்ஸும் நமக்கு ஸ்டேபிளான ஆட்டம்ஸும் கிடையாது. ரொம்ப ஸ்டேபிளான ஆட்டம்ஸ் என்ன சொல்லுவோம்னா நமக்கு அயன் அப்படின்ற ஒரு ஆட்டம் மட்டும் நமக்கு இருக்குது ரொம்ப ஸ்டேபிளான ஆட்டம். we are having many number of unstable atoms also. So statement 2 நமக்கு தப்பு, statement 1 correct. So statement is correct, statement 2 is incorrect. Option 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். Next question பாருங்க. In a nuclear emission stated below, the mass number and the atomic number of a product Q respectively are. இப்போ பாருங்க நமக்கு வந்து இது ஒரு நியூக்ளியர் அப்படின்ற சாப்டர்ல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய क्वेश्चंस. இதுல நமக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி எடுத்துருக்கேன். இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு புரோட்டான் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒரு புரோட்டானை நம்ம ரெண்டா உடைச்சோம்னா நமக்கு ஒரு நியூட்ரான் கிடைக்கும், ஒரு பாசிட்ரான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நியூட்ரான் நம்ம ரெண்டா உடைச்சோம்னா நமக்கு வந்து ஒரு புரோட்டான் கிடைக்கும், ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்ரம் எக்ஸ்ல இருந்து நமக்கு எக்ஸ் அப்படின்ற காம்பவுண்ட்ல இருந்து நமக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹீலியம் நியூக்ளியர் தான் என்னது, ஹீலியம் ஆட்டம் தான் நமக்கு வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு ஆல்ஃபா பார்ட்டிகல் நம்ம தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆஃப்டர் ஆல்ஃபா எமிஷன் அப்படின்னா நமக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 2 ரெடியூஸ் ஆயிருக்கணும், மாஸ் நம்பர் வந்து 4 ரெடியூஸ் ஆயிருக்கணும். இது கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், கீழே இருக்கிறது நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் என்னது, புரோட்டான் நம்பர். இதுதான் நமக்கு மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்றது என்னது, புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர். புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர் சேர்ந்து நமக்கு மாஸ் நம்பர். இப்போ பாருங்க ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இருந்து இது ஆஃப்டர் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிஷன் நமக்கு வந்து இந்த அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 ரெடியூஸ் ஆகணும், மாஸ் நம்பர்ல இருந்து 4 ரெடியூஸ் ஆகணும். ஸோ தட் நமக்கு ஒய் அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது வித் 286 மாஸ் நம்பர், 80 அட்டாமிக் நம்பர். இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்ரானோட எமிஷன் இருக்கு. இந்த பாசிட்ரானோட எமிஷன் நமக்கு கிடைக்கணும்னா எங்க நமக்கு இந்த பாசிட்ரான் கிடைக்கும்னா ஒரு புரோட்டான் வந்து ரெண்டா உடைஞ்சு நமக்கு வந்து ஒரு பாசிட்ரானோ ஒரு நியூட்ரானும் கிடைக்கும். இப்போ இந்த பாசிட்ரான் நமக்கு இந்த பாசிட்ரான் வந்து வெளியில வரும் பொழுது இந்த இடத்துல நமக்கு வந்து 1 மைனஸ் ஆகும், இந்த இடத்துல நமக்கு 1 மைனஸ் ஆகும். ஆஃப்டர் இப்ப அந்த பாசிட்ரான் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூட்ரான் கொடுத்துட்டு ஒரு பாசிட்ரான் வந்து வெளியில வந்துருச்சு. இந்த நியூட்ரான் வந்து எங்க போகும்னா நமக்கு மாஸ் நம்பர் கூட ஆட் ஆகிக்கிறோம் சரிங்களா. ஸோ மாஸ் நம்பர் கூட ஆட் ஆகிக்கிறோம். அப்ப இந்த நியூட்ரான் வந்து நமக்கு ஒன்லி இது வந்து நமக்கு கீழே வந்து வெறும் புரோட்டான் நம்பர் தான். ஸோ ஆஃப்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நியூட்ரான் நம்பர் ஆட். ஸோ தட் நமக்கு இந்த மாஸ் நம்பர் வில் பி ரிமைனிங் சேம், பட் நம்மளோட அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு 1 குறைஞ்சிரும் சரிங்களா. ஸோ 79. இதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு பீட்டா பார்ட்டிகல்ஸ். ஸோ பீட்டா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது we are having high energy electrons அப்படின்றத நமக்கு பீட்டா பார்ட்டிகல்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். So after beta particles emission ஒரு நியூட்ரலான ஒரு ஆட்டத்துல இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சார்ஜ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் கரெக்டா. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்ல இருந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்துட்டோம்னா H+ போடுவோமா, அதே மாதிரி இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வெளியில வந்துருச்சுன்னா இதோட சார்ஜ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பாசிட்டிவ் வந்து சார்ஜ் புரோட்டானோட நம்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ தட் 80. ஓகே. அண்ட் அகைன் we are having removal of ஒரு electrons, and again we will be having increase in proton number 81. So that's it, and this is the நமக்கு லாஸ்ட் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். So ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle moving with a uniform speed in a circular motion, circular path maintains. circular motionல நமக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. See, we are having velocity அப்படினாலே நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு magnitude and direction. magnitude அப்படினா ஸ்பீட், அது மாறலாம், மாறாம கூட இருக்கலாம். டைரக்ஷன் வந்து நமக்கு மாறினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கவே முடியும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதோட டைரக்ஷன் வந்து இது, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதோட டைரக்ஷன் இது, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதோட டைரக்ஷன் இது, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதோட டைரக்ஷன் இருக்கு. ஒரு பாயிண்ட்லயும் அதோட டைரக்ஷன் அது மாறிக்கிட்டே இருக்கு. எங்க சர்க்குலர் மோஷன்ல ஒரு பாயிண்ட்லயும் அதோட டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதோட சர்க்குலர் மோஷன். இன் சர்க்குலர் மோஷன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல், ஈச் அண்ட் எவ்ரி அதோட பாத்துல எவ்ரி பாயிண்ட்லயுமே அந்த பார்ட்டிகல் வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்லயுமே நமக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா எய்தர் நமக்கு ஸ்பீட் சேஞ்ச் ஆனாலும் என்ன சொல்லலாம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். இல்லாட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். எப்ப நம்மளால வெலாசிட்டி வந்து ஸ்டேபிள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நம்ம சொல்ல முடியும்னா நமக்கு ஸ்பீடும் கான்ஸ்டன்டா இருக்கணும், டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் நமக்கு வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும். இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி நமக்கு டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால we cannot say same velocity. ஓகே. சோ தட் நமக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கானா கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் இருக்கானா கிடையாது. ஏன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் நமக்கு ஆக்சன் நமக்கு சேமா இருக்க போகுது. சோ கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பட் வேரியிங் ஆக்ஸலரேஷன் கண்டிப்பா கிடையாது. சோ வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்ஸலரேஷன் கண்டிப்பா நமக்கு ஆக்ஸலரேஷன் மாறிட்டே இருக்கும் அண்ட் வெலாசிட்டி நமக்கு மாறிட்டே இருக்கும். ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A light ray enters through a right angled prism
at point B with an angle of incidence 30 degree as shown in the figure. It travels through the prism parallel to its base BC and emerges along the face AC. The refractive index of the prism will be என்னன்னு பாருங்க. refractive index நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கேஸ்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். angle of prism will be equal to first surfaceல இருக்கக்கூடிய refraction plus second surfaceல கிடைக்கக்கூடிய refraction. சரிங்களா? இது angle of prismத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுதான். the angle of prism will be equal to இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்ஸ் இந்த லைட் என்டர் ஆனது இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் நம்ம R1 சொல்லலாமா அண்ட் இந்த இடத்துல வந்து ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் R2 னு சொல்லலாம். சரிங்களா? சோ angle of prism will be equal to R1 plus R2. இத ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாருங்க. இப்போ செகண்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து we are having in the direction of அந்த along the surface நமக்கு வந்து ரிஃப்ராக்டட் நடந்திருக்கு. நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன படிச்சிருப்போம்னா ஒருவேளை ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுக்கும் பொழுது நம்மளோட லைட் வந்து நமக்கு வெளியில போகாது. which means நம்ம லைட் வந்து வெளியில போகாது. நம்மளோட ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 90 டிகிரில இருக்கும். சோ தட் இந்த பர்టిక్యులர் ஆங்கிளுக்கு மேல நம்ம எந்த டிகிரி எந்த ஆங்கிள் நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்தோம்னாலும் அந்த லைட் வந்து நமக்கு உள்ளே வந்துரும் அப்படி நம்ம படிச்சிருந்தோம். சோ அந்த பர்టిక్యులர் ஆங்கிள் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்ன மீனிங்னா நம்மளோட செகண்ட் ரிஃப்ராக்ஷன் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப செகண்ட் ரிஃப்ராக்ஷன் செகண்ட் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். So A will be equal to R1 plus critical angle எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா R1 so R1 will be equal to A minus C. இப்போ நமக்கு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா angle of prism அப்படின்றது வந்து 90 டிகிரி. angle of prism அப்படின்றது 90 டிகிரி. so R1 will be equal to 90 minus critical angle னு தெரிஞ்சுக்கலாம். angle minus critical angle நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செகண்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு AB சர்ஃபேஸ்ல நமக்கு ஸ்னெல்ஸ் யூஸ் பண்ணுவோம். AB சர்ஃபேஸ் நம்ம ஸ்னெல்ஸ் யூஸ் பண்ண போறோம். இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரில இருக்கு அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து R1 ஏதோ டிகிரில இருக்கு. சரிங்களா? அப்போ mu1 sin 30 degree will be equal to mu2 sin R1. sin 30 degree mu1 அப்படினு சொல்லி பாருங்க. லெட்ஸ் நம்ம ஏர் மீடியம் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ஏர் மீடியம் will be equal to 1 sin 30 ஓட வேல்யூ 1/2 will be equal to medium m அப்படின்றது நம்ம அந்த பிரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் m into sin R1 அப்படி எழுதிக்கலாம். ஓகே? சோ நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க. sin R1 will be equal to 1/mu into 1/2. கரெக்ட்டுங்களா? sin R1 will be equal to 1/mu into 1/r. இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சர்ஃபேஸ் AC ல நம்ம பாருங்க. சர்ஃபேஸ் AC ல பாருங்க. mu அதாவது அந்த பிரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu2 into sin angle of R2 will be equal to okay listen இங்க நமக்கு ஸ்னெல்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். அண்ட் listen ரெண்டு மீடியத்தோட ஸ்னெல்ஸ் அப்படின்றது என்னங்க ரெண்டு மீடியம் இருக்கும். அந்த ரெண்டு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டைம்ஸ் தி sin ஆஃப் அந்த மீடியத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள். இந்த மீடியத்துல இருக்கக்கூடிய இந்த மீடியத்துல என்ன ஆங்கிள் இருக்கு R2 இருக்கு. இந்த மீடியத்துல நமக்கு என்ன இருக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. இப்போ இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அப்போ mu1 sin ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ mu2 அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு வந்து பிரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu1 அப்படினு சொல்லும்போது ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அத 1 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க. sin c ன்னு எழுதிக்கலாம். sin c divided by refractness R2 will be equal to sin c divided by mu2 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் R2 அப்படின்றதுக்கு பதிலா R1 க்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாருங்க. R1 க்கு பதிலா so R1 R2 R2 க்கு பதிலா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் போட்டுருக்கோமா? R2 க்கு பதிலா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் போட்டுருக்கோம். so R1 will be equal to R2 க்கு பதிலா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் போட்டுருக்கோம். so R2 90 minus theta. இந்த R2 க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்க போறோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதனால என்ன செஞ்சுக்கலாம்னா sin ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் will be equal to okay listen
listen Snell's நம்ம இந்த surface நம்ம Snell's law யூஸ் பண்ண போறோம் இங்க பாருங்க இந்த particular point நமக்கு Snell's law யூஸ் பண்ண போறோம் after that இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு angle of reflection நமக்கு கிடைச்சிருக்கு 90 degree reflection கிடைச்சிருக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல நம்மளோட angle of reflection வந்து நமக்கு R2 okay first of all focus in the surface நம்ம focus பண்ண போறோம் இந்த surface நம்ம focus பண்ண போறோம் இப்போ நமக்கு Snell's law நம்ம யூஸ் பண்ணும்போது sin of mu அந்த prismத்தோட refractive index mu2 into sin of critical angle R2 அப்படின்றது நமக்கு R2 ன்னு எழுதிக்கலாம் and that will be equal to refractness இந்த சைடு யாரோட refractive index நமக்கு 1 ன்னு எடுத்துக்கலாம் சோ அத நம்ம லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 90 sin 90 degree okay இந்த மீடியத்துல இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய refractive index times the sin angle refractive index நமக்கு mu1 times the sin angle நமக்கு 90 degree reflection ஆன 90 degree அப்போ R2 அப்படின்றத நம்ம அப்படியே எழுதிக்கலாம் சோ R2 ஓட வேல்யூ தான் எடுத்துக்கோம் R1 ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்கோம் சோ mu into sin R2 will be equal to sin 90 degree 1 சோ நமக்கு இந்த சைடு நமக்கு 1 தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இத அப்படியே எடுத்து வச்சிரலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம கோரிலேட் மட்டும் பண்ண போறோம் சரிங்களா இந்த sin 2 க்கு பதிலா R2 க்கு பதிலா நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் எழுதிக்கலாம் சோ mu sin critical angle will be equal to 1 இப்போ நம்ம ரெண்டையுமே ரிலேட் பண்ணிரலாமா critical angle க்கு பதிலா இந்த sin 1 க்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம்னா R1 is nothing but 90 minus c அப்போ sin 90 minus c is equal to 1 divided by 2 refractive index அப்படின்றத நம்ம cos c is equal to 1 divided by 2 refractive index ன்னு எழுதிக்கலாம் அப்போ இத ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா a ஸ்கொயர் இப்போ இதுல நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க இதுல இருந்து sin c will be equal to 1 divided by mu okay இப்போ sin square c plus cos square c will be equal to என்னன்னு கேட்டிங்கனா ரெண்டு சேம் நான் ஸ்கொயர் எடுத்துறோம் 1 divided by 4 mu square plus 1 divided by mu square சரிங்களா இப்போ இந்த சைடு நமக்கு வந்து 1 தான் கிடைக்குது so 1 will be equal to 1 divided by இத நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா LCM எடுத்து பார்த்தோம்னா 5 divided by 4 mu square கரெக்ட்டுங்களா அப்போ இத ஜஸ்ட் இப்போ இங்க இருந்து இங்க வாங்க 4 mu square will be equal to 5 so mu square will be equal to 5 divided by 4 so mu will be equal to root 5 divided by 2 ன்னு கிடைக்குமா root 5 divided by 2 and that will be the answer நமக்கு ஆப்ஷனா கிடைக்குது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்றீங்கன்னா நமக்கு வந்து angle of prismத்துல இருந்து ரெண்டு டிஃபைன் பண்ணி எழுதாச்சு அந்த ரெண்டு சர்ஃபேஸ்லயும் நம்ம Snell's law யூஸ் பண்ண போறோம் Snell's law யூஸ் பண்ணி அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்டை நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு refractive index ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும் சரிங்களா ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சர் root 5 divided by 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க in a vernier caliber n plus 1 divisions of a vernier scale coincides with n divisions of main scale if one main scale division represents 0.1 mm the vernier constant is so vernier constant listen first நம்ம தெரிஞ்சுக்க போறது n plus 1 vernier scale division will be equal to n main scale reading so இதுதான் நமக்கு first நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது so after that okay so after that இதவே நம்ம என்ன செய்யலாம்னா 1 vernier scale division will be equal to n divided by n plus 1 main scale division எழுதிக்கலாமா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து least count எடுத்துடலாம் so least count நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா 1 main scale reading division minus 1 vernier scale division தான் main scale division minus 1 vernier scale division தான் நமக்கு வந்து least countன்றது இது செகண்ட் ஃபார்முலா see நமக்கு வந்து இந்த வெர்னியர் ஸ்கேல் அண்ட் ஸ்க்ரூ கேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு மூணு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் இருக்கு அந்த மூணு ஃபார்முலா மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டு ஒரு தரவா இருந்தோம்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால எடுத்து சால்வ் பண்ண முடியும் இப்போ நமக்கு 1 MSD மைனஸ் VSD பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா n மைனஸ் n டிவைடட் பை n பிளஸ் 1 இன்டூ MSD மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்ம காமன் எடுத்தோம்னா 1 மைனஸ் n டிவைடட் பை n பிளஸ் 1 இப்போ least count will be equal to main scale division bracket la n plus 1 minus n divided by n plus 1 okay so least count will be equal to m main scale division 1 divided by n plus 1 சரிங்களா இப்போ நமக்கு என்ன main scale division வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க the vernier scale has a main represents 0.1 mm the vernier constant
நமக்கு வெர்னியர் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு தேவை. வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்றது இஸ் நதிங் பட் லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இன் வெர்னியர் கேலிபர் n+1 divisions of வெர்னியர் ஸ்கேல் கான்ஸ்டன்ட்ஸ் with n divisions of main scale. If 1 MSD represents 0.1 mm, இந்த 0.1 mm நம்ம சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது we will be having 1/100 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 1/n+1 தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். அண்ட் திஸ் இஸ் த லீஸ்ட் கவுண்ட். அந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது நமக்கு வெர்னியர் கான்ஸ்டன்ட் சொல்ல போறோம். சரிங்களா? 1/100 n+1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a monochromatic source in a Young's double slit experiment is replaced by white light, then இப்போ white light அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் a combination of எல்லா கலரோட காம்பினேஷன் தான் நமக்கு ஒயிட் லைட். அதே இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வில் பி டிஸப்பியர். கண்டிப்பாக கிடையாது, நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தப்பு. தேர் வில் பி த சென்ட்ரல் டார்க் ஃப்ரிஞ்ச் சரௌண்டட் பை ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ். கண்டிப்பாக கிடையாது. சென்ட்ரல் நமக்கு எப்பயுமே நமக்கு என்னதான் இருக்கும், ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் நமக்கு கிடைக்கும். சென்ட்ரலி வில் பி ஹேவிங் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். அது பக்கத்தில் நமக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர் வில் பி த சென்ட்ரல் bright white fringes surrounded by a few colored fringes. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு மாறும்போது நமக்கு வந்து வேவ்லென்த் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு மாறும்போது நமக்கு வேவ்லென்த் மாறும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கலர்டு ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். பட் ஆனால் சென்டரில் நமக்கு வந்து ஒரு டார்க்கான ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 will be the correct ஆப்ஷன். ஸோ ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் will be having equal width நமக்கு இருக்காது. சரிங்களா? ரைட். இங்க பாருங்க. Next question பாருங்க. 25th question. If a C is the velocity of the light in free space, the correct statement about photon among the followings. So energy of a photon is nothing but E is equal to h. E is equal to h nu தான் நமக்கு வந்து energy of the photon. இது கரெக்டா தப்பா? கண்டிப்பா கரெக்ட். அப்ப ஆப்ஷன் A நமக்கு கரெக்ட். அப்போ velocity of a photon is C. கரெக்டா தப்பா? இதுவும் கரெக்ட். இப்போ the momentum of a photon P is equal to h nu. இது கரெக்டா தப்பான்னு பாத்தீங்கன்னா லாம்டா நமக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் டி ப்ரோக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா நமக்கு h divided by p. இது நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா the photon can be written as, இதுல இருந்து momentum will be equal to h divided by lambda. இந்த லாம்டாக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க. instead of lambda lambda nu is equal to c. Lambda will be equal to c divided by nu. அப்போ P can be written as h nu divided by c. எழுதிக்கலாமா? அப்ப இது கரெக்ட்டா தப்பா? ஆப்ஷன் C நமக்கு கரெக்ட். Fourth ஆப்ஷன் பாருங்க. D ஆப்ஷன் பாருங்க. In a photon electron collisions, total energy and total momentum are conserved. கண்டிப்பா நமக்கு வந்து கன்சர்வ்டா தான் இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன், photon possesses positive charges. So photon அப்படினு சொல்லி பாக்கும்போது it's a energy தான் இது. photon அப்படினு சொல்லி பாக்கும்போது அது வந்து வெறுமனே ஒரு எனர்ஜி தான். It's a packets of energy. ஓகே? சோ இதுவும் நமக்கு தப்பு. E அப்படின்றத தவிர எல்லாமே நம்ம கரெக்டா ஆன்சர். A B C A B ஆக்சுவலா நமக்கு D A B C and D only. A B C and D. A B exactly. A B C and D only. ஆப்ஷன் 2 தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து 2024 ஓட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस physics. இப்போ நம்ம பார்க்குற செஷன்ஸ், இந்த செஷன்ஸ் நம்ம பார்க்குறது உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஒரு சின்ன நோட் மட்டும். இப்போ பாருங்க, the output y of the given logic gates is similar to that of output of இப்போ ஒரு லாஜிக் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அவுட்புட் அவுட்புட் நம்ம பார்க்கணும். A இது நமக்கு வந்து ஒரு நாட் கேட், அண்ட் கேட். ஸோ அண்ட் கேட் அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன். இந்த நாட் போட்டோம்னா நம்ம இன்வெர்ஸ் பண்ணணும். அப்போ A டாட் A the whole inverse. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர் கேட் நமக்கு வந்து பிளஸ் பண்ணுவோம். அப்போ B plus B இங்க நாட் போட்டிருக்கனால நம்ம என்ன செய்ய போறோம்னா ஓவரால் இன்வெர்ஸ் பண்ண போறோம். ஓகே? பார் போட போறோம். ஒன்ஸ் நமக்கு இது ரெண்டு, இப்போ நம்ம இதை A பார் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது A டாட் A ஓகே A பார் அப்படின்னா A பார் கிடைக்கும். B plus B அகைன் நமக்கு B தான் கிடைக்கும். ஸோ 0 plus 0 0 1 plus 1 1 அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்? B தான் கிடைக்கும். இது போல நம்ம எழுதிக்கலாம்னா B பார் எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஆர் கேட் இருக்கு. இது வந்து நமக்கு ஆர் கேட் வந்து நமக்கு நாட் போட்டிருக்கனால இதை நார் கேட்னு சொல்லுவாங்க. அப்போ A பார் பிளஸ் B பார் the whole bar.
the whole bar. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. இதுவே நமக்கு a double bar plus b double bar எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம். இது நம்ம டைரக்டான டிமார்கன்ஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுனோம்னா a double bar plus dot a b double bar எழுதிக்கலாம். இப்போ a double bar அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் நதிங் பட் a, b double bar is nothing but again நமக்கு b. ஸோ இது ரெண்டுமே எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு அண்டிகேட்டட் ரெப்ரசென்ட் பண்ணுது, a அண்டு அண்டிகேட்டட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ திஸ் வில் பி ஹேவிங் ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். லிசன், இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருந்து நமக்கு இருக்கு. ஆட்டம்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு நியூக்ளியஸ் பக்கத்துல we are having n number of orbits. கரெக்ட்டுங்களா? So we are having n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. இந்த மாதிரி we are having நிறைய நமக்கு ஆர்பிட்ஸ் இருக்கு. இப்போ n2 ல இருந்து நமக்கு n1 வரும்போது ஒரு எனர்ஜி வந்து அதை எக்ஸிபிட் பண்ணும். n3 ல நமக்கு n1 வரும்போது ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வந்து லாஸ் பண்ணி தான் வரணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து will have low energy. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கிறது நமக்கு ஒரு லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் தான் நமக்கு வந்து n1. அதோட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் வந்து n2. அதோட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் வந்து n3. அப்போ ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரணும்னா ஒரு எனர்ஜி வந்து அது லாஸ் பண்ணணும். அது எனர்ஜி வந்து நமக்கு வந்து அது லாஸ் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா அது வந்து ஒரு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ எவ்வளவு தூரத்துல இருந்து அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வருதோ அவ்வளவு தூரம் அது வந்து எனர்ஜி வந்து லாஸ் பண்ணணும். அப்போ த சேஞ்ச் இன் எனர்ஜி வில் பி ஹையர் இன் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு வரதுக்கு அதிகமான எனர்ஜி வந்து லாஸ் பண்ணணும். அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா த சேஞ்ச் இன் எனர்ஜி ஃப்ரம் 6 to 2 வில் பி ஹையர். த சேஞ்ச் இன் எனர்ஜி கம்பேர் டு 5 to 2 தெரியுதுங்களா? அதோட நமக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி ஃப்ரம் 4 to 2 அண்ட் அதோட சேஞ்ச் இன் எனர்ஜி அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேஞ்ச் இன் எனர்ஜி ஃப்ரம் 3 to 2 சரிங்களா. இதுதான் நமக்கு வந்து ஹையரார்கி. அப்போ வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வருதோ அவ்வளவு தூரம் அது எனர்ஜி வந்து அது லாஸ் பண்ணணும். ஓகே, பக்கத்துல இருந்து டிரான்சிஷன் ஆன்சர் இப்போ 3 ல இருந்து 2 வந்துச்சுன்னா நமக்கு கம்மியான எனர்ஜி லாஸ் பண்ணா போதும். 4 ல இருந்து நமக்கு மறுபடியும் 2 வரணும்னா அதோட கொஞ்சம் அதிகமான எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எனர்ஜி லாஸ் அப்படின்றது இங்க எதுக்கு நம்ம பேச போறோம்னா E is equal to h nu. நியூக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா lambda divided by c divided by lambda. See, lambda nu is equal to c, nu is equal to c divided by lambda. அப்போ E can be written as h into c divided by lambda. அப்போ இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா lambda அதிகமாச்சுன்னா எனர்ஜி வந்து நமக்கு கம்மியாகும். lambda அதிகமாச்சுன்னா எனர்ஜி கம்மியாகும். அப்போ லோவஸ்ட் எனர்ஜி சேஞ்சில் நமக்கு வந்து ஹையஸ்ட் வேவ்ல இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல we are having more energy loss. More energy lossல எனர்ஜி அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் ஆச்சுன்னா wavelength வந்து நமக்கு கம்மியா இருக்கும். So wavelength for C2 will be lower. Wavelength exhibited for 5 to 2 டிரான்சிஷன்ல வந்து அதோட கம்மியா இருக்கும், அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த அதுக்கே அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இப்போ இருக்கிறதுல எதில் ரொம்ப கம்மியாக இருக்கும்னா 6 to 2 டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு வந்து இதுக்கு கம்மியான வேவ்லென்த் நமக்கு இருக்கும். ஸோ இதை மட்டும் ஐடியாவில் வச்சுக்கிட்டு லிசன் 6 to 10 நமக்கு இருக்கிற கம்மியான டிரான்சிஷன் நமக்கு இருக்கும். இருக்கிற கம்மியானது வந்து நமக்கு 1. அப்போ டி வந்து நமக்கு வந்து ரிலேட் பண்ணும். அண்ட் இருக்கிறதுல அதிகமாக எங்கே இருக்கும்னா கம்மியான எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நமக்கு, விச் மீன்ஸ் பக்கத்தில் நமக்கு ஆர்பிட்டல் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமான வேவ்லென்த் நம்ம எக்ஸிபிட் பண்ணும். அப்போ 3 to 2 நமக்கு அதிகமான வேவ்லென்த் நமக்கு எக்ஸிபிட் பண்ணும். ஸோ 2, 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வந்து நமக்கு வந்து 3 ரிலேட் பண்ணுதா, ஏ நமக்கு 3 ரிலேட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 2, 3 பாருங்க. அண்ட் டி வந்து நமக்கு 1 ரிலேட் பண்ணுது, டி. ஓகே, ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். Option 2 is correct option. A thin flat circular disc of a radius 4.5 cm placed gently over a surface of a water. If surface tension of a water is 0.0 Newton per meter, then the excess force required to take it away from the surface. First of all, நமக்கு வந்து force is nothing but tension is nothing but force per length. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா force is equal to tension into length. இந்த length அப்படின்றது நம்ம என்ன length தான் அது circumference of the disc னு எழுதிக்கலாமா. அப்போ T will be equal to 2 pi r னு எழுதிக்கலாம். இப்போ இதுல நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க,
what will be the excess force? This is the excess force. So tension oda value namakku kuduthirukanga, surface tension value namakku kuduthirukanga. So 7 into 10 to the power of minus 2 into 2 into pi into pi அப்படின்றது நம்ம 22 divided by 7 எழுதிக்கலாம் into r அப்படின்றது என்னது disk of radius. So 4.5 into 10 to the power of minus 2. கரெக்ட்டா? அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will be having ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 29th கொஸ்டின் பாருங்க. In an ideal transformer that the number of turns, see, NP divided by NS will be equal to VP divided by VS. அதாவது அந்த corresponding primaries number of turns அதிகமா இருந்துச்சுன்னா அந்த particular end நமக்கு கிடைக்க போற வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், EMF வந்து அதிகமா இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். அப்போ NP divided by NS is equal to VP divided by VS. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா NP divided by NS அப்படின்றது என்னன்னா 1 divided by 2 னு கொடுத்திருக்காங்க. அப்போ VP divided by VS is equal to 1 divided by 2. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா VS is to VP. அப்ப நமக்கு அத நம்ம அப்படியே ஃபிளிப் பண்ணா போதும். அப்போ 2 divided by 1. அப்போ 2:1 வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the maximum elongation of a steel wire of 1 meter length. so length நமக்கு 1 மீட்டர்ல இருக்கு. length நமக்கு 1 மீட்டர் elastic of steel length. Young's modulus நமக்கு கொடுத்திருக்காங்க respectively. Young's elastic limit of the steel and its Young's modulus respectively. The maximum elongation of the steel wire of 1 meter length is the elastic limit of the steel and its Young's modulus respectively are okay. So the maximum elongation நமக்கு தெரிஞ்சுக்கணும். So maximum elongation அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு del L தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு தூரம் அது மேல maximum அதை elongate பண்ண முடியும் அப்படின்றது. சரிங்களா? அந்த del L நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு first thing we have to know ஜெனரலான ஃபார்முலா நமக்கு தெரியும். The stress will be equal to Young's modulus times the strain. ஓகே, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது F divided by A, Young's modulus into strain அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது change in length divided by L. இப்போ நமக்கு அந்த சேஞ்ச் இன் லென்த் தான் நமக்கு தேவை. கரெக்ட்டுங்களா? சேஞ்ச் இன் லென்த் தான் நமக்கு தேவை. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒரு சைடு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். சேஞ்ச் இன் லென்த் வில் பி ஈக்குவல் டு F into L divided by Y into A. F அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுது? ஓகே, force per area. இது நமக்கு வந்து strain maximum value நமக்கு கொடுக்கிறது வந்து force per area, which is nothing but length Young's modulus, okay, value, okay, and 8 into 10 to the power of 8 Newton per meter square. Length நமக்கு எவ்வளவு 1 meter. So divided by Young's modulus ஓட வேல்யூ நமக்கு 2 into 10 to the power of 11 Newton per meter இருக்கு. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா we will be having 4 mm. ஆப்ஷன் A நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் அவுட் பண்ணி பாருங்க. A thin spherical cell is charged by some sources. The potential difference between the 2 points C and B. நமக்கு ஒரு spherical cell பொறுத்த அளவுக்கு வெளியில தான் நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்குமே தவிர உள்ளக்க நமக்கு சார்ஜஸ் இருக்காது. அதனால உள்ளக்க we will be having 0 electric field. electric field 0 ஆ இருந்துச்சுன்னா நமக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்க போகுது? சேமா இருக்க போகுது. சோ என்ன சொல்ல போறோம்னா potential difference will be equal to electric field is nothing but potential gradient E divided by D, V divided by D. electric field is nothing but potential gradient V divided by D. இப்போ இதுல இருந்து நமக்கு potential difference will be equal to E, இது எப்படி கூட எழுதலாமா? dV divided by dt ன்னு எழுதிக்கலாமா? listen, electric field is nothing but potential gradient. அப்போ dV divided by dx. அப்போ with respect to x நமக்கு என்ன செஞ்சுக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு 0 அப்படின்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு 0 இருந்துச்சுன்னா இந்த வோல்டேஜ் நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். ஓகே, திஸ் பொட்டன்ஷியல் should be constant. அப்போ எந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில இருக்க நம்ம பொட்டன்ஷியல் பார்த்தாலுமே நமக்கு வந்து 0 பொட்டன்ஷியல் தான் கிடைக்கும். டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 0 பொட்டன்ஷியல் கிடைக்கும். இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் நமக்கு பொட்டன்ஷியல் பார்த்தாலும் இந்த பொட்டன்ஷியல் பார்த்தாலும் ரெண்டு பாயிண்ட்லயுமே நமக்கு பொட்டன்ஷியல் பார்த்துட்டு நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தாலும் the potential difference will be equal to 0. Option 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். A wire of length L and resistance 100 ohm is divided into 10 equal parts. The first 5 parts are connected in series while the next part 5 part is R. இப்போ நமக்கு whole rod or resistance நமக்கு R அப்படின்றதுக்கு இத நம்ம என்ன செய்ய போறோம்னா 10 equal parts நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். சோ 10 equal parts ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு பார்ட்டுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு R/10 கிடைக்குமா?
R by 10 கிடைக்கும். இப்போ இந்த 10 இதை வந்து நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ண போறோம். So 5 வந்து நம்ம 5 நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது R resistance will be equal to 5 into R by 10 and that will be equal to R by 2. சரிங்களா? இதுவே நம்ம parallel connect பண்ணும்போது see we are having n number of resistance நமக்கு parallel connection இருக்கிறதுனால same parallel connection இருக்கிறதுனால R divided by 10 divided by 5 அப்போ R divided by 15 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம இது ரெண்டுமே நம்ம ஆட் மட்டும் பண்ண போறோம். ஆட் மட்டும் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 52 ohm நமக்கு கிடைக்கும். சரியா? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. Question number 33 the tightly wound 100 turns coils of radius 10 cm carries a current. So current கொடுத்திருக்காங்க. அதோட ரேடியஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. The magnitude of the magnetic field at the center of the coil is எவ்வளவு the permeability கொடுத்திருக்காங்க. Listen, நமக்கு ஒரு circular coil சென்டர் பாயிண்ட் நமக்கு எவ்வளவு magnetic field கிடைக்கும்னா the magnetic field will be equal to mu naught I divided by 2R. இதுதான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. Since we are having n number of turns நமக்கு என்ன n மட்டும் ஆட் பண்ணா போதும். இதுல நமக்கு mu ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So mu ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 4 pi into 10 to the power of minus 7. Current ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 7 ampere. Number of turns நமக்கு 100 divided by 2 into radius நமக்கு தெரியும் 10 into 10 to the power of minus 2. சரியா? இப்போ எல்லா வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க கால்குலேஷன் மட்டும் நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னா 4.4 மில்லி டெஸ்லா நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இத மட்டும் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா பாருங்க 34th क्वेश्चन. See listen, நமக்கு வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து சசப்டபிலிட்டி இருக்காது. நம்ம எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து மேக்னடைஸ் ஆகாது. சரிங்களா? சோ D will be directly proportional to 1 and diamagnetic மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நம்ம மேக்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது மேக்னடைஸ் ஆகும். சரிங்களா? அப்ப வந்து இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஆப்ஷன் 2 நமக்கு கரெக்டா இருக்கும். and with respect to ferromagnetic and paramagnetic நமக்கு பயங்கரமா எது மேக்னடைஸ் ஆகும்னா ferromagnetic பயங்கரமா மேக்னடைஸ் ஆகும். paramagnetic வந்து அந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகாது. சரிங்களா? சோ இது ரெண்டையும் கோரிலேட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து A2 and D1. A2 D1. ஓகே, ஆப்ஷன் 1 நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரி, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 35th क्वेश्चन பாருங்க. A bob is wriggling in a horizontal plane. Okay, a bob வந்து நமக்கு வந்து horizontal plane நாம வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். Okay, of a mean string with initial speed நமக்கு என்ன இருக்கு 2 initial வந்து நமக்கு omega initial speed நமக்கு omega rpm இருக்கு. Okay, the tension in the string is T. If the speed becomes 2 omega while keeping the same radius the tension in the string will be. இப்போ இப்படி ஒருத்தவங்க நம்ம சுத்தும் பொழுது அந்த அது நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். So centripetal force will be equal to mv square divided by r. இந்த ஃபோர்ஸ் எதை பேலன்ஸ் பண்ணும்னா டென்ஷன் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணும். சரிங்களா? சோ இந்த ஃபோர்ஸ்க்கு நிகரா இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எதை பேலன்ஸ் பண்ண போகுதுனா டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் தான் பேலன்ஸ் பண்ண போகுது. அந்த டென்ஷன் எதுல ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த ராட்ல அந்த ஸ்ட்ரிங்ல நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. சோ டென்ஷன் will be equal to mv square divided by r. இந்த v அப்படின்றத நம்ம r omega ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ m r square omega square divided by r ன்னு கூட எழுதிக்கலாம். r கேன்சல் பண்ணிட்டோம்னா the tension will be equal to m omega square r ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அந்த omega அப்படின்றது நமக்கு 2 டைம்ஸ் நமக்கு இன்கிரீஸ் ஆச்சுனா t dash will be equal to m into 2 omega square r ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டினா 4m omega square r ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு புது டென்ஷன் will be equal to 4 times of the original tension. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். So next question பாருங்க. A parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistance so and so கொடுத்திருக்காங்க இந்த கேப். இப்போ நமக்கு அந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுனா கேப் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுனா என்னென்னலாம் நடக்குன்னு பாருங்க. என்னென்னலாம் நடக்கும் பாத்தீங்கன்னா listen, நமக்கு கெபாசிட்டன்ஸோட டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுனா listen, C is nothing but epsilon naught A divided by D. D decrease ஆச்சுனா D வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுனா கெபாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு இன்கிரீஸ் ஆகும். கெபாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு இன்கிரீஸ் ஆகும். ரைட்? Right, sorry. A parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistance. If I is the current in the circuit, then the gap between the plate is. So gap between the plate is, listen, இதுதான் நமக்கு வந்து electromagnetic waves ல இருக்கக்கூடிய first விஷயம். which means நமக்கு displacement current ன்ற ஒரு இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாம இருந்தாலுமே இதுல வந்து நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்கு. அந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்ல போறோம்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல நமக்கு கனெக்ட் ஆகுறது வந்து நமக்கு நார்மல் கண்டக்ஷன் கரண்ட். இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். மோர் ஓவர் ஒரு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணும்போது ஒரு கெபாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலண்டான டிஸ்சார்ஜிங் கரண்ட் இருக்கும். சரிங்களா? சோ டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் will be equal to in the same direction I. ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். மத்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. So 10 microfarad capacitance is
10 microfarad capacitance is connected to a 210 voltage 50 hertz source are shown in the figure. The peak current in the circuit is the peak current நமக்கு கேட்டிருக்காங்க. Listen, capacitance value, see listen, நமக்கு என்னன்னா peak value தான் நமக்கு தெரிஞ்சது. So peak value current will be equal to √2 of IRMS. I0 will be equal to √2 of IRMS. இப்போ இதுல நமக்கு √2 IRMS நமக்கு தெரியணும். So IRMS கண்டுபிடிக்கிறதுக்காக we can say as VRMS divided by XC. XC அப்படின்றது capacitive reactance. Okay, capacitive reactance, right? இப்போ நமக்கு capacitive reactance நமக்கு தெரியாது. இந்த capacitive reactance நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So 1 divided by omega c தான் நமக்கு capacitive reactance ஓட வேல்யூ. இந்த omega அப்படின்றது என்னது 2 pi fc. Okay, 1 divided by 2 pi f ன்றது என்னது frequency 50 into c. C அப்படின்றது என்னது நமக்கு 10 into 10 to the power of -6. காட்டுங்களா? ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூவை நம்ம எதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம்? இந்த XC நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ IRMS will be equal to VRMS divided by XC. VRMS அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து 210 வோல்டேஜ். ஸோ எப்பவுமே உங்களுக்கு டேட்டா கொடுக்கும்போது அது V0 VRMS கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டியதில்லை. அவங்க டேட்டா சிம்பிளாக எதுவுமே மென்ஷனே பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அதாவது VRMS வேல்யூன்னு எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, அது வந்து வெறுமனே அது VRMS வேல்யூ தான் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 210 divided by XC. XCயோட வேல்யூ நமக்கு என்னது 1 divided by 2 pi into 50 into, ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 5 2s are 10. இது நமக்கு 100 நமக்கு கிடைக்கும் into 10 into 10 to the power of -6 கிடைக்கும். அப்போ 1 2 3 10 to the power of -3 கிடைக்குங்களா? அப்போ இது பாரு நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. 1 divided by 1 divided by pi into 10 to the power of -3. ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ IRMS will be equal to 66 divided by 100. ஸோ இந்த 66 divided by 100 நம்ம இந்த ஜெனரல் ஃபார்முலா நம்ம உள்ள இன்கார்பரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ I0 will be equal to √2 into IRMS. IRMS அப்படின்றது வந்து 66 divided by 100. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது we will be having maximum current will be equal to somewhere near 0.93 ஆம்பியர் கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. 10 microfarad. So 38 question mark. If the mass of the bob is simple pendulum is increased by 3 times of its original mass and its length is made half of its original length, then the new time period. See, time period பொறுத்தளவுக்கு time is nothing but 2 pi square root of L divided by G. இப்போ அந்த மாஸ் பொறுத்து அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா லென்த் மட்டும் பாருங்க half hour reduce ஆயிருக்கு. half hour reduce ஆச்சுன்னா the length of this made half of its original length. அப்போ time period நமக்கு என்னவா மாறும்னு தான் क्वेश्चंस. So when t dash will be equal to 2 pi square root of L divided by 2 divided by G. இப்போ இதில் நமக்கு 1/√2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 pi square root of L divided by G அப்படின்றது நம்ம ஒரிஜினல் டைம் டேக்கனாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் டைம் டேக்கனில் இருந்து நமக்கு வந்து 1/2 டைம்ஸாக இருக்குது. விச் மீன்ஸ் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் பாருங்கள். மேலேங்கிலே நம்ம 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? மேலேங்கிலே நம்ம 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் √2 நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். கீழே நமக்கு 2 கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ √2 divided by 2 எழுதிக்கலாமா? √2 divided by 2 எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்கு? √2 இருக்கு. ஸோ தட் வில் பி த ஆன்சர். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சார்ல்ஸ் ரெப்ரசன்ட் த டாட்டட் லைன்ஸ். லிசன், இந்த கொஸ்டினை பார்க்கும்போது PV is equal to nRT. PV is equal to nRT. இதில் நமக்கு சார்ல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து TV graph. ஸோ P divided by NR is equal to T divided by V. இந்த T divided by V அப்படின்றது இது வந்து ஸ்லோப். திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். அப்போ எங்க ஸ்லோப் அதிகமாக இருக்கும் இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ தட் மோர் ஸ்லோப் மோர் த வேல்யூ. அப்போ எதுக்கு நமக்கு அதிகமான ஸ்லோப் இருக்குன்னு பாருங்க. நமக்கு வந்து P1 P2 P3 நமக்கு P1 தான் நமக்கு அதிகமான ஸ்லோப் இருக்கு. ஸோ தட் நமக்கு P1 தான் நமக்கு கரெக்டான P1 நமக்கு the slope of P1 is greater than that of slope of P2. அந்த அதை விட நமக்கு P3 நமக்கு கிரேட்டர் லெஸ்ஸர் தானே கம்மியான ஸ்லோப் எதில் இருக்குது? P3 தான் நமக்கு லெஸ்ஸான ஸ்லோப் இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The minimum energy required to launch the satellite of mass m from the surface of Earth of mass m and radius r in a circular orbit at an altitude of 2r from the surface of the Earth is. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஒர்க் எனர்ஜி பவர் நமக்கு தெரியும். So change in energy will be equal to
the change in energy will be equal to work done. The change in energy will be equal to work done. The change in energy அப்படினு சொல்லி பாக்கும்போது final energy minus initial energy. Okay, இந்த energy total energy ஓட இது energy அப்படினு சொல்லி பாக்கும்போது total energy தான் நான் மீன் பண்றேன். The total energy ஓட ஃபார்முலா என்னவான்னு பாருங்க. The total energy ஓட ஃபார்முலா minus GMM divided by 2R. இதான் நம்மளோட total energy. அப்ப final energy minus initial energy போடுறதுக்கு பதிலா listen, just நான் சொல்றத மட்டும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இப்போ first of all நமக்கு வந்து R அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண R அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு இனிஷியல் வேல்யூ இருக்கு. 2R அப்படின்றது நமக்கு ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம். The total energy will be equal to final energy minus GMM divided by 2R. இந்த 2R அப்படின்றது வந்து இந்த R அப்படின்ற இடத்துல நமக்கு we are having 2R. ஓகே, இப்போ பாருங்க radius of earth அப்படின்றது இது ஃபைனலா நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து 2R அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா we are having 3R minus initial kinetic energy minus GMM divided by 2R. சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு we will be having somewhere option 1 கரெக்ட்டா option 1 தான் நமக்கு ஆப்ஷனா இருக்கும். ஜஸ்ட் இத மட்டும் நீங்க go through பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 41th question, the property with which is not electromagnetic waves. Electromagnetic waves எது electromagnetic waves இல்லன்னு கேட்டிருக்காங்க. electromagnetic waves transfer waves ஆமா கண்டிப்பா transfer waves தான். the energy density வந்து நமக்கு ஈவனா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுவும் கரெக்ட் தான். so they travel in the speed of கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு property characteristics. so இதுவுமே நம்ம கரெக்டான ஆப்ஷன். they originate from the charges moving with uniform speedல இருக்கு. யூனிஃபார்மா அது ஆசிலேட் ஆகும்போது சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் ஆசிலேட் ஆகுதுன்னா நமக்கு எந்த ஒரு EMF இதுவும் கிடைக்காது. அது வந்து ஒரு ஆக்சிலேட் ஆயிருக்கணும். ஒரு சார்ஜ் வந்து அந்த whenever the charge is getting accelerated நமக்கு அதுல இருந்து தான் நமக்கு வந்து electromagnetic waves நமக்கு கிடைக்கும். so option 4 தான் நமக்கு கரெக்டான option 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லிசன், சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த கேஸ் நமக்கு நான் கரெக்டான ஆப்ஷன் மட்டும் சொல்றேன். நமக்கு டயட்ஸ் வந்து ஃபார்வர்ட்ல தான் நமக்கு வந்து கரண்ட்டை கனெக்ட் பண்ணும். ஃபார்வர்ட்ல தான் நமக்கு வந்து டயட்ஸ் வந்து நமக்கு கரண்ட்டை கனெக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயஸ்ல நமக்கு கரண்ட் வந்து கனெக்ட் பண்ணாது. ஓகே, சோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ மத்த ஆப்ஷனை பாருங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா, இந்த டைரக்ஷன் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்காது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பாருங்க. இதேமே வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ கரண்ட் இந்த ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதேமே நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது, இது வந்து ஃபார்வர்ட் பயஸ். ஆப்போசிட்னா இதுக்கு ஆப்போசிட் நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்துச்சு, அது வந்து ரிவர்ஸ் பயஸா இருக்கும். ஓகே, ஆப்போசிட் டயோடுக்கு நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ வந்துச்சுன்னா கரண்ட் வந்து அது கனெக்ட் பண்ணாது. இதேமே நமக்கு கனெக்ட் பண்ணாது. அண்ட் கமிங் பேக் இதுலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு இதுல கண்டக்ட் பண்ணும். ஆனா ஒன்ஸ் நமக்கு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நமக்கு ஒரு parallel connection ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் will be less than that of the lowest resistance. இதுல நமக்கு இன் கேஸ் நமக்கு 5 அப்படின்றது நமக்கு lowest resistance கொடுத்தோம்னா அதோட கம்மியான ரெசிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். சோ தட் நம்ம இது ரெண்டு ரேஷியோ பார்க்கும்போது இது வந்து அன்பேலன்ஸ் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே, அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கு, இதுதான் நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ். இது ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கு. சோ தட் அந்த டயோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்னா 10 ஓம்ல இருக்கணும். 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கணும். இந்த மாதிரி கேஸ்ல இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பேலன்ஸ்டான வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் will be equal to t square alpha t square plus beta t square, ரைட்? சோ என்ன செஞ்சுக்கலாம், இது எப்பவுமே நமக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சேமா இருக்கணும். சோ ஃபோர்ஸ் will be equal to alpha t square. அப்படி இல்லாட்டினா ஃபோர்ஸ் can be equal to beta t. சரிங்களா, இப்போ நம்ம ரெண்டுமே நம்ம ரிலேட் பண்ணோம்னா ஜஸ்ட் நமக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கும்னா ஆப்ஷன் 2 நமக்கு கிடைக்கும். இந்த குவாண்டிட்டிக்கு தான் நமக்கு என்னது will not be having any dimensions. சரிங்களா, which means நமக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் பாருங்க. the force will be equal to dimensions of force will be equal to dimensions of alpha will be equal to dimensions of beta divided by dimensions of t. so இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா once நமக்கு இந்த ஆல்பா இந்த சைடு கீழ கொண்டு வந்துட்டோம்னா இப்போ force ஓட dimensions will be equal to dimensions of alpha t square. okay, அதே மாதிரி நமக்கு force ஓட dimension will be equal to dimensions of beta t, ரைட்? இப்போ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா இது மூணுமே நமக்கு வந்து சேம் டைமென்ஷன்ல இருந்திருக்கணும். இப்போ இதுல என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. ஜஸ்ட் புட் ஆல்பாவோட டைமென்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா force ஓட dimension divided by t square. பீட்டா மட்டும் நம்ம பார்த்தோம்னா dimensions of beta will be equal to force dimensions divided by t. சரிங்களா, இப்போ இது ரெண்டு ரிலேட் பண்ணலாம். so alpha dimensions of alpha will be equal to
பீட்டா டிவைடட் பை டீன்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? இப்போ இதுல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா the 1 will be equal to dimensions of beta divided by alpha and t. சரிங்களா? இந்த 1 அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா டைமென்ஷன் லெஸ் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ தட் ஆப்ஷன் b டிவைடட் பை ஆல்ஃபா டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். b டிவைடட் பை பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா டி. ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு ஆல்ஃபா டி டிவைடட் பை பீட்டா கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? 44th கொஸ்டின் பாருங்க. டூ ஹீட்டர்ஸ் A and B ஆஃப் பவர் நமக்கு ரெண்டு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹீட்டரோட பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஹீட்டருமே நமக்கு வந்து சீரிஸாகவும் பேரலாவும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் பாருங்க. ஸோ லிசன், நமக்கு ஒரு பவரை நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் கொடுக்கும்பொழுது ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்னா P1 P2 டிவைட் பை P1 பிளஸ் P2ன்ற மாதிரி நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இதவே நம்ம பேரல் கனெக்ஷனில் இருக்கும்பொழுது நமக்கு P1 பிளஸ் P2 எழுதுவோம். ஓகே, இப்போ இதன்படி நம்ம பார்த்தோம்னா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து 1 into 2 divided by 1 plus 2 கிடைக்கும். அப்போ 2 divided by 3 கிடைக்கும். அதே மாதிரி parallel கனெக்ஷன் இருக்கும்போது நம்ம ரெண்டுமே ஆட் மட்டும் பண்ண போறோம், 3 நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டு நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 2 divided by 3 the whole divided by 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 divided by 3 தான் நம்மளோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 2:9 தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an iron bar of length L. The iron bar of length L has a magnetic momentum M. ஸோ நமக்கு ஒரு அயன் ராட் இருக்கு. அந்த அயன் ராட் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரெண்டா நம்ம பெண்ட் பண்ண போறோம். ரெண்டா பெண்ட் பண்ணும் பொழுது லிசன் அதோட ஆங்கிள் என்னவா இருக்க போகுதுன்னா 60 டிகிரி நம்ம ஆங்கிள் இருக்க போகுது. ஸோ லிசன், இப்போ இந்த அயன் பார் நமக்கு M மைனஸ் M, அந்த போல்ஸ் வந்து நம்ம மைனஸ் எம்னு போட்டுக்கலாம், பிளஸ் எம்னு போட்டுக்கலாம். இதை நம்ம பெண்ட் பண்ணும் பொழுது we can say இந்த மாதிரி நமக்கு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ மைனஸ் M இங்கே பிளஸ் M. இதை நம்ம பெண்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன கேரக்டர் கிரியேட் ஆகும்னா பிளஸ் எம் கிரியேட் ஆகும். இங்கே வந்து மைனஸ் எம் கேரக்டர் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் நமக்கு மேக் பண்ணியிருக்கோம், 60 டிகிரி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதணும்னா வென்எவர் நமக்கு லென்த் நம்ம குறையும் பொழுது M is nothing but ML. அப்போ நம்ம லென்த் நமக்கு ஹாஃப் குறைஞ்சிச்சுன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நமக்கு ஹாஃபாக குறையும். அப்போ இதுல இருந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் டைபோல் மொமெண்ட் நமக்கு ஹாஃபாக குறையும். இப்போ இதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து M/2, இதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு M/2. இப்போ நம்ம ஒரு வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும்பொழுது லிசன், ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து M/2 அண்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு 60 டிகிரியாக இருந்திருக்கா, இந்த சைடு நமக்கு வந்து 120 டிகிரியாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதுவும் நமக்கு M/2, இது நமக்கு M/2. இப்போ இது ரெண்டு ரிசல்ட் பண்ண போறோம். ரெண்டுமே நமக்கு சேம் மேக்னிட்யூட்ல இருக்கு. அப்போ சேம் மேக்னிட்யூட்ல இருந்துச்சு அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. 2 into either value into cos theta divided by 2. cos theta நமக்கு 120 டிகிரி into 60 டிகிரி. கரெக்டா? இந்த cos 60 டிகிரி அப்படின்றது என்னது? cos 60 டிகிரி sin 30 டிகிரி நமக்கு 1/2. அப்போ 1/2 நமக்கு ரெடியூஸ் பண்ணுவோம் 1/2. ஸோ இதுக்கு M/2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 46th கொஸ்டின் பாருங்க. The metallic rod of யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அண்ட் லென்த் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும்? ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் ஏரியா யங்ஸ் மாடுலஸ் ஆல்ஃபா டெல்டி. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக நமக்கு del L டிவைட் பை L ன்னு எழுதிக்கலாம். ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக நமக்கு F டிவைட் பை A ன்னு எழுதிக்கலாம் யங்ஸ் மாடுலஸ். இந்த del L க்கு பதிலாக நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா del L இஸ் நதிங் பட் ஆல்ஃபா L டெல்டின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே உள்ள இன்க்ளூட் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். உள்ளக்கு எல்லா வேலையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ரிசல்ட் என்ன நமக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 5 into 10 to the power of 4 நமக்கு கிடைக்கும். which means இல்லாட்டி 50 into 10 to the power of 3 நமக்கு கிடைச்சிடும். ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 47th கொஸ்டின் பாருங்க. லிசன், இந்த பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி நமக்கு சேமா இருக்கு, வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கனால ஸ்லோப் நமக்கு லிசன் A is equal to V divided by T. இப்போ இதோட ஸ்லோப் எதை கொடுக்கும்னா ஆக்சலேஷன் கொடுக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஆக்சலேஷன் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்டான ஆக்சலேஷன் இருக்கு. ஆனா இது இன்க்ரீசிங் ஆக்சலேஷன், பாசிட்டிவ் ஆக்சலேஷன், இங்க வந்து நெகட்டிவ் ஆக்சலேஷன் இருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து எந்த ஒரு ஆக்சலேஷனுமே இல்ல. ஸோ இதை படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ் எந்த ஒரு ஆக்சலேஷன் இல்ல. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் இருக்கு, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் இருக்கு, நெகட்டிவ்ல நமக்கு கான்ஸ்டன்டான ஆக்சலேஷன் இருக்கு, அண்ட் இடையில நமக்கு எந்த ஒரு ஆக்சலேஷனுமே இல்ல. ஸோ ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 48th கொஸ்டின் பாருங்க.
if the plates of parallel plates capacitance connected in battery are moved close to each others, then இப்போ நமக்கு அந்த parallel plate நம்ம க்ளோஸா நம்ம மூவ் பண்ணும்போது listen நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கரெக்ட்டா சோ இங்க லிசன் இங்க பாருங்க எப்சிலான் நாட் a டிவைடட் பை d இப்போ நமக்கு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா கரெக்ட் சார்ஜ் ஸ்டோர் இன் சார்ஜ் ஆப்ஷன் A நமக்கு கெபாசிட்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா சார்ஜோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் சோ ஆப்ஷன் A நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும் and C நமக்கு C and EU நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும் C and EU நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷன் A நமக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் and ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் வெலாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் சோ பேலன்ஸ் இருக்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்காது சோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும் 49th क्वेश्चन பாருங்க சோ இப்போ நமக்கு வந்து focal length-ஓட வேல்யூ நமக்கு இருக்கு focal length-ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க and ஐபிஎஸ்-ஓட focal length நமக்கு கொடுத்திருக்காங்க சோ மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரெண்டுக்கு நமக்கு ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிட்டா நமக்கு போதும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a sheet is placed on a horizontal surface plate front strength strong magnetic pole force is needed to இப்போ இதுல force நமக்கு என்ன force நமக்கு தேவைப்படும்னா கண்டிப்பா ஒரு force இருந்துச்சுனா attractive and repulsive forces இருக்கும் to hold the sheet இப்போ அந்த sheet நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ஒரு force எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் சோ ஆப்ஷன் 1 நமக்கு தேவைப்படும் and இந்த in case நமக்கு வந்து நான் மெட்டாலிக் ஷீட்ல நமக்கு எந்த ஒரு forceமே நமக்கு தேவையே இல்ல சோ இது நமக்கு தேவையே இல்ல and third option பாருங்க move the sheet away from அந்த sheet away ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டில அதை மூவ் பண்ணனும்னா கண்டிப்பா வந்து ஒரு force நமக்கு தேவைப்படும் சோ இந்த இடத்துல நமக்கு force நமக்கு தேவைப்படும் ஆனா இந்த in case நமக்கு அது ஒரு நான் கனெக்டிங் வயர்ல இருந்துச்சுனா அந்த கனெக்டிங் வயர்ல நமக்கு எந்த ஒரு எடி கரண்ட்டுமே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது சோ தட் நமக்கு அதுல வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே நான் எக்ஸிபிட் பண்ண தேவையில்லை அது ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அதுல வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகுது சரிங்களா இதுதான் நமக்கு ஃபாரடேஸ் லால வந்து ஒரு காயில் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுனா நம்ம மேக்னெட்டிக் கொண்டு வரும்போது ஒரு மேக்னெட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அது வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா இன் கேஸ் வந்து நான் கனெக்டிங் வயர்ல இருந்துச்சுனா அது வந்து எந்த ஒரு கரண்ட்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது சரிங்களா அதனால என்ன சொல்றோம்னா இதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோ ஆப்ஷன் A and C will be the correct option okay so that's it guys in case நம்ம பார்த்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபார்மட்ல தேவைப்பட்டுச்சுனா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க அந்த இங்க இருந்து நமக்கு இந்த QR கோட் here நம்மளோட நோட்ஸ் எல்லாமே இங்க அவேலபிளா இருக்கும் ஜஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டு பண்ணி பாருங்க இந்த நம்ம செஷன்ஸ் பார்க்குற நோட்ஸ் தாண்டி மற்ற செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நடத்தக்கூடிய எல்லா நோட்ஸ்மேவும் அவங்க அவைலபிளா இருக்கும் ஓகே சோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே அக்செஸபிளா இருக்கும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க and also உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சோ thank you so much wish you all success in your life